கவனிச்சு பாருங்க. அடுத்தது எங்கே ஆராதித்தா தெரியுங்களா? 8ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய். எங்க போகிறார்? முதல்ல எங்க ஆராதித்தார்? பிளெயின்ஸ். இப்போ என்னதுன்னா மவுண்டன். இட்ஸ் நாட் இன் த பிளெயின்ஸ். அவன் எங்கே போயிட்டாரு? மலைகளுக்கு போகிறார். மலைகளில் போய் அவன் பலிபீடத்தை கட்டுறாரு பாருங்க. வளர்ச்சி, ஆவிக்கிற வளர்ச்சி. நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். மற்ற அந்த மலை என்பதற்கு உங்களுக்கு தெரியும், ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடை என்ற அர்த்தம். மற்ற 22 வார்த்தை பார்த்தீங்கன்னா மலை என்பது வாழ்க்கையின் பாடுகளை குறிக்கின்ற வார்த்தை. மலை என்பது மற்ற 21 பார்த்தீங்கன்னா சஃபரிங்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய உபத்திரவங்களை குறிப்பது மலைகள். லூக்கா 3ஆம் அதிகாரம், லூக்கா 3:4-5 வசனங்களை பார்த்தீங்கன்னா ப்ரைட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய மேட்டிமைகள், மனிதனுடைய மேட்டிமை, தான் என்கிற அகங்காரத்தை குறிப்பது மலைகள். லூக்கா 3:4-5. 1 கொரிந்தியர் 13:2 வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13:2 மலை என்பது ஆப்ஸ்டக்கிள் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தினுடைய தடை என்ற அர்த்தம். 1 சஃபரிங்ஸ் ஆஃப் லைஃப், மலை என்பது. மற்ற 21:21. அடுத்த லூக்கா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மனிதனுடைய மேட்டிமைகள். 1 கொரிந்தியர் 13:2 ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஆஃப் ஃபெய்த், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் அதில் இருக்கும். மலை என்பது என்ன? விசுவாசத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படியானால் ஆபிரகாம் எங்கே போய் பலிபீடத்தை கட்டுகிறார்? மலைகளில் போய் பலிபீடத்தை கட்டுறார் பாருங்க. அவருடைய ஆராதனையின் வளர்ச்சியின் ஒரு முக்கியமான இடம். ஒரு சின்ன கருத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்லிட்டு போயிடுறேன். ஆபிரகாம்கிட்ட கதை பேசினார் இல்லையா? நான் உனக்கு குறிக்கின்ற மோரியா தேசத்து மலைகள் ஒன்றில் உன் குமாரனை பலி செலுத்துன்னு கத்த. அப்போ தான் முதல்ல கத்த மலையை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி 2 இடம் இருக்கு, நான் பின்னாடி சுட்டி காட்டுகிறேன். கத்தர் ஆபிரகாம்கிட்ட என்ன சொல்றாரு? மலையில் போய் பலி செலுத்துன்னு சொன்னார் இல்லையா? அந்த இடம் பின்னாடி என்னவா மாறிச்சு? கத்தருடைய ஆலயமாக மாறினது. 2 நாளாகவும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அது மோரியா மலை. மோரியா மலையில் தான் சாலமோன் கொண்டு கத்தர் ஆலயத்தை கட்ட வைத்தார். அந்த மோரியா மலை எந்த மலை? தாவீது நாட்களில் தாவீது இராணுவத்தை எண்ணிக்கை இட்ட போது கர்த்தருடைய சங்கார தூதன் நிறுத்தப்பட்ட இடம் அந்த இடம்தான், ஓர்னானுடைய களம். அந்த களம் தான் என்ன? முன்னாடி ஆபிரகாமுக்கு ஈசாக்கை பலியிடுவதற்கு கர்த்தர் குறித்த இடம். ஈசாக்கை பலியிடுவதற்கு குறித்த இடம் தாவீது நாட்களில் அந்த கோபாக்கினை நிறுத்தப்பட்ட இடம். பின்னாடி தாவீது அந்த இடத்தை வாங்கி என்ன பண்ணார்? அதை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆலயமாக மாற்றினார். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய ஆலயம் எங்கே தெரிந்து கொள்ளப்பட்டது? மலையில் தெரிந்து கொள்ளப்பட்டது. கர்த்தரே ஆபிரகாமை பார்த்து காப்பி அடிச்சிருக்கார் பாருங்க. முதல்ல மலையில் பலிபீடம் கட்டின ஆசாமி யாரு? ஆபிரகாம். இதுக்கு பின்ன இது எப்போ நடக்குது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நடக்குது. 22ஆம் அதிகாரத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், மோரியா மலையில் நான் குறிக்கிற இடத்தை கொண்டு பலி செலுத்து. ஏன்னா கர்த்தருடைய திட்டம் என்ன? அந்த இடத்துல பின்னாடி அவருடைய ஆலயம் எழுப்பப்பட வேண்டும். அப்போ தேவன் மலைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னமே மலையை தெரிந்து கொண்டது ஆபிரகாம். வேதத்தை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மலைகளில் ஆராதிப்பது கர்த்தருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேலே அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. நோவாவின் பேழை எங்கே போய் தங்குது? அரராத் மலையில் போய் தங்கிச்சு. சொல்ல போனால் அங்கே யார் கூட்டு போனது? கர்த்தர் தான் கொண்டு போய் வைக்கிறார். சரியா? 14ஆம் வசனம் வாசிங்க. 14 ஆதியாகமம் 8:14. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட கூட உன் பேழை எங்கே தங்கி இருக்குது? அரராத் மலையில் தங்கி இருக்குது. இவ எது காய்ந்து போகிறது? மலை இல்லை, பூமி காய்ந்து போகிறது. மலையில் தங்கிட்டு இருக்குது. எது காய்ந்து போகிறது? பூமி காய்ந்து போகிறது. வசியமா? நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச. கர்த்தர் பேழை மலையில் தங்கி இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, பேழையிலேருந்து வெளியே வா. வெளியே வந்த உடனே நோவா என்ன செய்யணும்? மலையில் ஒரு பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிச்சுக்கலாம்ல? ஆராதிச்சுக்கலாமா? ஆராதிக்கலை. 20ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி. எங்க கட்டுறாரு? பிளெயின்ஸ்ல கட்டுறாரு. அரராத் அந்த மலையில் பேழை தங்கி விட்டது. நோவா எது வரைக்கும் காத்திருந்தார்? மலை காயிற வரைக்கும் இல்லை, தரை காயிற வரைக்கும்.
பூமி காயிற வரைக்கும் காத்திருந்து கர்த்தர் சொல்ல பூமி காஞ்சிட்டு வெளியே வா. வெளியே வந்தோடனே என்ன பண்ணோம்? மலையில் தானே பேழை இருக்குது. வெளியே வந்தால் முதல்ல மலையில் தானே, அப்புறம் தானே கீழே இறங்கி வரணும். மலையில் ஒரு பலிபீடம் கட்டியிருக்கலாமே, கட்டாமல் எங்கே கட்டுகிறார்? தரையில் வந்து பூமியில் வந்து அதை கட்டுகிறார். மலையில் கட்டல, பிளெயின்ஸில் வந்து கட்டுறாரு. ஒருவேளை கர்த்தர் வந்து நோவாவை பலிபீடத்தை கட்டுன்னு சொல்லலை. சொல்லாமலே நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டுகிறார். கர்த்தர் ஒருவேளை அந்த மலையில் கொண்டு அதை வச்சதுக்கு நோக்கம் என்னவாக இருக்கும்? மலையை விட்டு வெளியே வந்தான்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க? மலையில் ஒரு பலிபீடம் கட்டுவான்னு கர்த்தர் எதிர்பார்த்திருந்தால் அது நடக்கலை. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 19:17 பார்த்தீங்கன்னா கர்த்தர் லோத்திட்டு சொல்வார், நீ சமபூமியில் எங்கும் நில்லாதே. எங்கே ஓடிப்போ? மலைகளுக்கு ஓடிப்போ. ஏன்? கர்த்தருக்கு நோக்கம் என்ன? அவன் நீதிமான், அவன் பரிசுத்தமாக வாழணும்னா எங்கே தான் ஓடி போகணும்? மலைகளில் போய் உன்னை காத்துக்கொள்ள. அவன் என்ன சொல்லிட்டான்? மலைக்கு போனால் எனக்கு தீமை தொடரும், ஆகவே நான் அந்த பக்கத்தில் இருக்கிறது சோவார் இருக்குது, நான் கிட்ட போகிறேன். ஆக்சுவலாக அழிவு எங்கே வந்தது? மலையில் தான் வந்தது, இங்கே வரல. இங்கே போய் உட்காந்தவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அங்கேயும் உட்காந்து தொலைச்சிருக்கலாம். என்ன பண்ணா? அங்கே நமக்கு ஏதாவது நாசம் வருமோ என்று சேர்ந்து பயங்கர பண்ணுறான். தேவன் சொன்ன இடத்துக்கு போகிறான். சாதாரணம் பார்த்தீங்கன்னா டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ்ஒபீடியன்ஸ். காலம் தாழ்ந்து கீழ்ப்படிவது என்னதான்? கீழ்ப்படியாமல் தானே. கர்த்தர் முதல்ல மலைக்கு போனார், இவர் அப்போ போயிருக்கலாம், அப்போ போகலை. ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு? மனுஷனுக்கு பயந்து கர்த்தர் சொன்னார்னு மலைக்கு ஓடுனேன். அங்கே என்னாச்சு? அங்கே தானே தீமை தொடர்ந்தது. இப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? இவனை ஏன் முதல்ல மலைக்கு போக சொல்கிறாரு? உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஒருவேளை அவங்க உட்கார்ந்து என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததியை அவன் உருவாக்கக்கூடும் என்று கர்த்தர் அவனை பற்றி நினச்சிருக்கக்கூடும். ஆனால் அவன் என்ன பண்ணலை? மலைகளை, ஏன்னா ஆபிரகாம் மலையை தெரிந்து கொள்கிறான் 12ஆம் அதிகாரத்தில். இந்த லோத்து எங்கே தான் இருந்தால்? அவனோட கூட இருந்தார்ல. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் மலைகளை தெரிந்து கொண்டு 12:8 அவர் மலையை தெரிந்து கொண்டு பலிபீடம் கட்டும்போது லோத்து எங்கே தான் இருந்தார்? ஆபிரகாம் கூட தானே இருந்தார். ஆகவே மலைகளுக்கு போய் என்றால் அவனுக்கு என்ன தெரியும்? மலைக்கு போனால் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுவான் என்று சொல்லி அனுப்புனா கூட அவர் என்ன செய்யலை? போகாமல் சமபூமியில் இருக்கிறேன்னா பின்னாடி மலைகளுக்கு போனால் இதையும் ஒழுங்காக செய்யலை, அதையும் ஒழுங்காக செய்யலை. கடந்த முறை சிஸ்டர் கேட்டாங்களே, சாரா வந்து ஆபிரகாமுக்கு தங்கிச்சு தானே, அவன் உண்மை தானே சொன்னான், பாதி உண்மை இல்லை சொன்னான், அது ரொம்ப கேடு இல்லை, அது இதுதான் கேடு. முதல்ல போனார், அப்போ போகலை, அப்புறம் போனான், போயிட்டான்ல, முதல்ல போகலைல்ல, அதுக்கு என்ன? அதுக்கற சொல்லு. அப்புறம் அடுத்தது போன பற்றி அப்புறம் பார்க்கலாம், முதல்ல போகலைல்ல. கீழ்ப்படிதல் என்பது காலம் தாழ்ந்து கீழ்ப்படிவது, அது கீழ்ப்படிதல் அல்ல. சரி, யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். இது ஒரு அனுபவம். கற்பனை 23ஆம் வசனம் வாசிங்கம்மா. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். 2 வார்த்தைகள் இருக்குது. ஒரு வார்த்தை என்ன? கற்பனை. கற்பனை என்பதற்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை என்டோலா. வசனம் என்பதற்கு லோகோஸ். ஒரு அடிப்படையான கருத்து அதில் இருக்குது. 14:21 இயேசு சொல்வார், ஒருவன் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொண்டால் அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். இது ஒரு நிலை. அடுத்த நிலை என்ன? ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஒன்று என்ன? கற்பனையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழுவது என்ன? ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துகிறேன்னு காட்டக்கூடிய அனுபவம். அது வந்து அந்த என்டோலா என்றால் கற்பனை. கற்பனை என்பது ஆங்கிலத்தில் கமாண்ட், கட்டளை. கமாண்ட் என்றால் என்ன அர்த்தம்? செய்யணும், இல்லைன்னா உத. கற்பனை என்றால் அர்த்தம் என்ன? அதுக்கு பயன்படுத்த என்டோலா என்றால் யூ ஹாவ் டு ஒபே ஆர் எல்ஸ் யூ ஹாவ் டு ஃபேஸ் த பனிஷ்மெண்ட். என்டோலா என்ற வார்த்தை அர்த்தம், இது கிரேக்க வார்த்தை, இங்கிலீஷில் கிரேக்க வார்த்தை. என்டோலா என்றால் அர்த்தம் என்னதற்கு? நீ கீழ்ப்படிந்துதான் ஆகணும், கீழ்ப்படியாவிட்டால் உனக்கு தண்டனை. அதுதான் கற்பனை. ஆனால் வசனம் என்பது போட்டிருக்க, அதுக்கு லோகோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. வழக்கமாக லோகோஸ் என்பது ரிட்டன் வேர்டு என்று பொதுவாக சொல்கிற வழக்கம் உண்டு. ஆனால் லோகோஸ் என்பதற்கு எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட். மனசுக்குள்ளே நினைக்கிறோமே, சொல்லணும்னு மனசுக்குள்ளே ஒன்று வருது, சொல்ல மாட்டோம் தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் லோகோஸ். ஏசு என்ன சொல்கிறாரு? என்னுடைய கற்பனையை பெற்றுக்கொண்டு நீ எனக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ண என்கிட்ட அன்பாக இருக்கிறேன்னு காட்டுற. ஏன் அன்பாக இருக்குன்னு காட்டுற? நம்ம தமிழில் நல்ல வார்த்தை பயபக்தி. இதை செய்யலைன்னா கண்ணை பிடிக்கணும் சாமி, அதுதான் இந்த என்டோலா. இதை வாங்கிட்டல, கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு தண்டனை. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரே ஒரு நோக்கம், நரகத்தை தவிர்ப்பதுக்கு தான். பிரைஸ் தி லார்ட்.
இயேசுநாமத்தில் அன்புலையாக ரட்சிக்கப்பட்டோம். ஐயோ கண்ணை பிடிக்கிடுவான், பாம்பு காது வழியாக போய் மூக்கு வழியாக வருமாமே. அது உலகத்தில் நிறைய பேருக்கு இங்கேயே வருது. இப்போ மூக்கில் விட்டால் பாம்பு காது வழியாக, மூக்கு வழியாக, கண் வழியாக, இந்த மூக்கில் போய் அந்த மூக்கில் வருது இல்லை ஆளுங்களுக்கு, அப்படிலாம் வருது இப்போல்லாம். அது நரகத்தில் தான் வரும்னு சொன்னானுங்க. இந்த புண்ணியவானுக்கு உலகத்தையே நரகம் ஆகிட்டாங்கிறதுக்கு நல்ல உதாரணம் அதெல்லாம். இது என்ன கற்பனை என்றால் என்ன? இதை கை கொண்டு வாங்கிட்டோம், வாங்கி கை கொள்ளாவிட்டால் தண்டனை உண்டு. ஆனால் இது அப்படி இல்லை. கர்த்தர் சொல்லலை, சொல்ல நினைத்தார், நினச்சதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணலை, சொல்லலை, மனசுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. இந்த லோகோஸ் என்றால் தெரியுங்களா, அவன் என்னிடத்தில் அன்பாக இருப்பதனால என்ன பண்ணுவான், நான் அவனுக்கு என்ன சொல்லணும்னு நினச்சனோ அதை யூகித்து செய்கிறான். அதுதான் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். சரியா? கர்த்தர் மலைகளுக்கு போ அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? மலையில் போனால் என்ன செய்வான்? நான் பின்னாடி நாட்டில் கர்த்தர் மலையை தெரிந்து கொள்ள போக நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. மோரியா மலையில் என்ன இருந்தது? மோரியா மலையில் அக்னி இருந்தது, ஆடு இல்லை. ஆடு இல்லை தானே, ஏன்னா ஈசாக்கு தான் இருந்தான். ஆடு கொடுக்கப்படலான்னு ஈசாக்கு அன்னைக்கு கதை முடிஞ்சு போயிருக்கோம். கர்மேல் மலைக்கு வந்து அங்கே என்ன இருந்தது? காளை இருந்தது, அக்னி இல்லை. மோரியா மலையில் அக்னி இருந்தது, வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கிறோம் லைவ் கோல். என்ன பண்ணால் ஆபிரகாம் வரும்போது என்ன கொண்டு வந்து தெரியுங்களா? லைவ் கோலை கொண்டு வந்தான். 3 நாள் ட்ராவல் பண்ணுறான், 3 நாள் அலையாமல் என்ன பண்ணுறான், கறியை கொண்டு வந்திருக்கிறான். அந்த நெருப்பு இருக்குது, போய் ஆனால் கத்த சொன்னால் உடனே கீழ்ப்படியணுமே. 3 நாளுக்குள்ளே என்ன பண்ணுறான், அதை கொண்டு வந்தான். அக்னியெல்லாம் கொண்டு வந்தான். எது மாத்திரம் அவன்ட்டு இல்லை, ஆடு இல்லை. கர்மேல் மலையில் எலியாவுக்கு என்ன இருந்தது? காளை இருந்தது, அக்னி இல்லை. இந்த 2 மலையிலையும் கர்த்தர் கொடுத்தார். அது திருப்பி கொடுத்தா என்ன இருக்கும் பாருங்கள். மோரியா மலையில் கர்த்தர் அக்னியை கொடுத்துருந்தா ஈசாக்கு அப்போவே எரிஞ்சு போயிருப்பான். கர்மேல் மலையில் கர்த்தர் இன்னொரு ஆட்டை கொடுத்தாருன்னா எலியா அன்னைக்கு கொளுத்திருப்பானுங்க அவங்க. அப்படின்னா எந்த இடத்துல எது தேவையோ அதுதான் நம்ம ஆண்டு சமய சகாயர். எந்த இடத்துல எது தேவை அதை கொடுக்குறார். இப்போ கல்வாரி மலைக்கு வந்தீங்கன்னா 2மே இல்லை, ஆடும் இல்லை, அக்னியும் இல்லை, 2மே பரலோகத்திலிருந்து தான் வந்தது. அப்படின்னா எந்த இடத்துல எது தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். மலைகள் கர்த்தர் விரும்புகின்ற ஒன்று. பைபிளில் பார்த்தீங்கன்னா 573 முறை மலை என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். பைபிளில் இந்த மலை என்பது மிக முக்கியமான ஒன்று. நெகட்டிவ், பாசிட்டிவ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா there are 573 times the word mountain is mentioned in the Bible. பைபிளில் 573 முறை வேதத்தில் அந்த மலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுமானால் மலையினுடைய முக்கியத்துவத்தை நீங்களான உணர்ந்து கொள்ள முடியும், கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். சரி, அதுக்கு அடுத்த தாட் போகிறேன் நான். 8ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைகளுக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு. இந்த 2 ஊரையும் சேர்ந்த மாதிரி பைபிளில் வேற எங்கேயாவது படிச்ச ஞாபகம் இருக்குதா? பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆபிரகாம் பில்ட் பண்ணார் இல்லையா, பலிபீடத்தை கட்டினார். நான் சொன்னேன் கர்த்தர் மலைகளில் ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது. அது முதல்ல தொடங்கினது யார்? ஆபிரகாம். கர்த்தர் கூட பின்னாடி அப்புறம் தான் அவர் வந்து மலைகளை தெரிந்து கொண்டு, மோரியா மலையை தெரிந்து கொண்டு அங்கே ஆலயத்தை கட்டுகிறார். இப்போ கொஞ்சம் கவனிங்க. இந்த பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே வேற ஏதாவது நிகழ்ச்சி நடந்த ஞாபகம் இருக்குதா? சரி, யோசுவா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல. நமக்கு தெரியும் 7ஆம் அதிகாரத்தில் என்ன 6ஆம் அதிகாரத்தில் எரிகோ விழுந்தது. 7ஆம் அதிகாரத்தில் ஆயில போய் தோற்று உதப்பட்டு ஓடி வந்திருக்கிறானுங்க. 8ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வந்து அவனை நடத்துக்கிறார். நீ போ, கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ என்ன செய்வாய்? எரிகோவில் செய்தது போல இங்கேயும் எரித்து போடுவாய். ஆனால் எரிகோவில் மொத்தமும் கர்த்தருக்கென்று கொடுக்கப்பட்டது, ஆனால் இங்கே உள்ளதெல்லாம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படும். அது கர்த்தர் சொல்லிட்டாரு. சரி, 3-4 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது ஆயின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள். யோசுவா யுத்த வீரரான 30,000 பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்துக்கு பின்னாடி என்ன செய்யணும்? ஏற்கனவே ஆயில போய் அவர்கள் தோற்று போய் வந்தவர்கள், தோல்வியை சந்தித்தவர்கள். இப்போது கர்த்தர் அவங்களை நடத்துகிறார். நடத்தும் போது கர்த்தர் ஒரு பிளான் அவங்களுக்கு சொல்லித்தரார். எனக்கு கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கர்த்தருடைய நடத்துதல் மிக மிக விசேஷமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியில். ஸோ இது ஆயி பட்டணம்னு வச்சிங்களேன். இங்கேருந்து யோசுவா யுத்தத்துக்கு வருகிறான். யுத்தத்துக்கு வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணு, உன் இராணுவத்தில் ஒரு பகுதியை பிரித்து என்ன பண்ணு, இதுக்கு இங்கே கொண்டு போய் வச்சிரு. இங்கேருந்து ஒரு இராணுவத்தை என்ன பண்ணு, இங்கே கொண்டு வச்சிரு. இரவோடு இரவாக ஜனங்கள் போய் அங்கே உட்காந்துடணும். காலையில் யுத்தத்துக்கு போகும்போது உன்னை பார்த்தோன்னே ராஜா என்ன பண்ணுவான், இந்த காம்பவுண்ட் வால் திறந்துட்டு வெளியே வருவான்ல, வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி ஓடணும் திருப்பி எல்லாரும். ஆண்டவர் பிளான் பண்ணி கொடுக்குறாரு பாருங்களேன், ஆலோசனை கர்த்தர்.
இப்படி போய் யுத்தத்துக்கு அவன் என்ன பண்ணுவான், கோட்டை வாசலில் திறப்பான். திறந்துட்டு என்ன பண்ணு, அடிக்க வருவான். ஏன்னா முதல் நாள் அடிச்சிருக்கிறானே, 30 பேர் செத்துருக்கிறானுங்க, இஸ்ரவேல் தோற்று ஓடி போயிருக்கான். அதை ஞாபகத்தில் இன்றைக்கி திறந்துட்டு வருவான். நீ என்ன பண்ணி எல்லாரும் திரும்பி இப்படி ஓடும்போது என்ன பண்ணி இங்கே இருக்கிறான்ல அவன் வந்து உள்ளே நுழைஞ்சிரு. அவ்வளோதான். மோசமான ஆண்டவர் பாருங்களேன், என்ன மாதிரி கிரிமினலாக ஐடியா சொல்லி தர பாருங்க. இப்படி திரும்பி வந்துரு. அங்கே உட்கார்ந்து ஏற்கனவே ஒரு ஆளும் உட்கார்ந்துருக்கணும். என்ன பண்ணணும், இந்த தேள் பார்த்துருக்கீங்களா, தேள்னு வச்சுங்க சரியா, ஒரு மாதிரி இப்படி தேள்னு வச்சிங்களேன். இங்கே ஒரு கொடுக்கு இருக்குல்ல, நம்ம எதை பார்த்துட்டு இருப்போம், தேள் வருதுன்னு சொல்லு, தேள் தேள் அப்படி எது கொடுத்தீங்களா, முன்னாடி கொட்டாது, பின்னாடி இருந்து வால் வந்து டப்புன்னு போடும் பாருங்க. அடிக்கிறது என்ன, அந்த முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அது கடிக்காது. எது கடிக்காது தெரியுங்களா, வால் இருக்குது தெரியுங்களா. அதே தான் கத்த பிளான் பண்ணுறாரு பாருங்களேன். இங்கே தான் வால் இருக்குது. நீ இங்கே போயிட்டு என்ன பண்ணு, திருப்பி ஓடி வந்துடு. உன்னை துரத்திட்டு இங்கே வருவானுங்கள, நீ என்ன பண்ணு, உள்ளே போய் நுழைஞ்சு ஊரை கொளுத்திடுவோம். கொளுத்துனவனுக்கு பார்ப்பானுங்க, ஐயோ ஊர் திரும்பினானா நீ ஓடணும் திருப்பி வா. அப்போ என்ன பண்ணுவான்னா, இங்கே ஒரு இராணுவம் இங்கே ஒரு இராணுவம் நடுவில். நீ என்ன விஷயம் தெரியுங்களா, இந்த ஊருக்கு எத்தனை பேர் போதும்னு சொன்னா தெரியுங்களா, ஆயி அழிப்பதற்கு 2000 பேர் போதும். வேவுகாரரை போய் பார்த்துட்டு வந்தானே, வேவுகாரன் பார்த்தேன். எப்போவுமே வேவு பார்க்கறதுக்கு ஆள் அனுப்புனா ஆபத்து தான். முதல்ல ஒரு 12 பேர் அனுப்புனான். கடிதம் என்னாச்சு, மோசையும் ஆரோனும் இழந்தானுங்க. அதில் அடுத்தது இவன் அனுப்புகிறான். என்னாச்சுது, 2000 பேர் போய் இவன் 3000 பேர் அனுப்புனான். ஏன்னா 6 லட்சம் பேர் இருக்கிறான வருதுன்னு. கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னால் கர்த்தரை நம்பி தான் போகணுமே தவிர, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியங்களும் சபைகளும் உருப்படாமல் போனது காரணம் வேவு பார்க்குற ஆசாமி தான். அதாவது பாஸ்டருக்கு நல்ல, அதாவது என்ன விசுவாசம் உள்ளவர்களாம். இயேசுநாதருக்கு விசுவாசம் ஆயிரும் முதல்ல. இப்போ பாஸ்டருக்கு விசுவாசம் அப்புறம் இருக்கலாம். முதல்ல யாருக்கு விசுவாசம் இருக்கணும், இயேசுவுக்கு விசுவாசமாக இருக்கணும். என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஐயா உங்களை பற்றி அப்படி சொன்னாரியா, சபையில் உள்ளவனை பற்றியே போட்டு கொடுக்குற வேலை. ஒன்று கவனிங்க, மற்றவனை பற்றி எங்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான்னா என்னை பற்றி அவன் வேற ஒருத்தன் போய் சொல்லுவான் கண்டிப்பாக. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா போனானுங்க தோற்று போயிட்டான். 2000 பேர் போதும்னு சொன்னால் 3000 பேர் அனுப்புனான். ஆனால் உதப்பட்டு திருப்பி வந்தாங்க இல்லையா. கர்த்தர் என்ன சொல்லுவா தெரியுங்களா, உன் முழு இராணுவத்தையும் கூட்டிகிட்டு போ, 6 லட்சம் யுத்த புருஷனையும் கூப்பிட்டு போனுவார். அப்படின்னா நாம் இன்றைக்கு எதை ரொம்ப அற்பமாக நினைக்கிறோமோ அது நமக்கு ஆபத்தாக முடியும். அண்டர் எஸ்டிமேஷன் இருக்குது, குறைத்து மதிப்பிடுறோம் இல்லையா. ஒருவேளை இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு வாலிபன் எடுத்துப்போம், சபையில் வந்து ஏதாவது துருத்துருன்னு பண்ணுறான்னு வச்சுங்களேன், நமக்கு காதை முறுக்கும்ல, கடுப்பாக இருக்கும்ல. இவன் சும்மா ஒரு மாதிரி சட்டியில் போட்ட நண்டு மாதிரி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கிறானே, அந்த பயலை ஒரு அழுத்தி வைக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. நாளைக்கு அவன் உங்களை அழுத்துற மாதிரி கத்திரவனை வைத்திருவார். யாரையுமே அற்பமாக எண்ணவே கூடாது. ஏன்னா யாரையும் கத்திர எப்படி வேணால் உயர்த்த முடியும். யோசித்து பாருங்க. ஒரு நாள் பவுல் சொன்னார், அந்த மார்க்குவா யூஸ்லெஸ் ஃபெல்லோ, அவனை தோட்டத்தில் மகனை பர்னபா நீ என் கூட வரக்கூடாது சண்டை போட்டார்ல. இந்த பர்னபா தான் பவுலை கூட்டிகிட்டு வந்து ஊழியத்தில் நிறுத்தினா, இந்த மார்க்குக்காக யாரோடு பவுல் சண்டை போட்டார், பர்னபாவோடு சண்டை போட்டு 2 பேரும் கோபமாக பிரிஞ்சு போனாங்கன்னு போட்டிருக்குல்ல. பர்னபா போயிட்டாரு. பவுல் ஒரு நாள் எழுதுறாரு, அந்த மார்க்குவை நீ கூட்டிகிட்டு வா. எந்த மார்க்கு, உருப்படாத மார்க்கா, அவனே தான். அவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ள. எப்படா யூஸ்ஃபுல்லாக மாறினா கேட்கணும்ல. ஒனேசிமு இருக்கும்போது எப்படி இருந்தான், திருட்டு பயலாக இருந்தான், எல்லாத்தையும் ஓடினான்ல, ஃபிலோமேன் வீட்டிலேருந்து ஓடினான். ஆனால் பவுல் சொல்கிறாரு, அவன் இப்போ உனக்கும் எனக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்ல யாரையுமே நீ திருட, இவன் உதவாதவன் உருப்படாதவன் யாரையும் தள்ளக்கூடாது. ஏன்னா கர்த்தர் யாரையும் எப்போ வேணாலும் உயர்த்துவார். கர்த்தரால் யாரையும் உயர்த்த முடியும். நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் எனிபடி. ஒரு நல்ல உதாரணம் இந்த ஆயிப்பட்டணம். என்ன பண்ணா தெரியுங்களா, 2000 இஸ் இனஃப். ஜோஷுவா பார்த்தாரு, 2000 3000 பேர் அனுப்பலாமே. 3000 பேர் அல்ல, 6 லட்சம் பேரும் போக வேண்டிய இடத்துக்கு இவன் எவ்வளோ எஸ்டிமேட் போட்டான், 2000. அவன் எவ்வளவு மோசமான மனித கணிப்பீடு பாருங்க. மனுஷனுடைய எஸ்டிமேஷன் எவ்வளோ மோசம் பாருங்க. ஒரு நாளும் மனித மூளையை வச்சு என்ன பண்ணக்கூடாது, எஸ்டிமேட் பண்ணோன்னா நம்ம தோற்று போயிடுவோம். 6 லட்சம் பேர் போகிறானுங்க, சரி போகட்டும், நம்ம கதைக்கு வந்துடுவோம். இந்த இடம் இருக்குது தெரியுங்களா, 9ஆம் வசனம் வாசிங்க. சாரி 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் அவர்களை அனுப்பினான், அவர்கள் போய் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே. எங்க உட்கார்ந்தாங்க தெரியுங்களா, எந்த இடத்துல ஆபிரகாம் பலிபீடம் கட்டினானோ அந்த இடத்துல தான் அங்கே ஆயிக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அவன் தானியம் எங்கே இருந்தான் தெரியுங்களா, பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே இப்போ என்ன பண்ணானுங்க, கர்த்தர் இடத்த சொல்லலை, ஊருக்கு பின்னாடி போந்தான் சொன்னார். அந்த ஆயிக்கு என்ன பண்ணு, பின்னாடி போய் உட்காருன்னு சொன்னார். ஆனால் அந்த மக்கள் எதை தெரிந்து கொண்டாதுங்களா, எங்கள் தாத்தா ஆராதிச்ச இடம்டா,
எங்கள் தாத்தா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி முதலாக கர்த்தர் ஆராதித்ததுங்கிற அப்படின்னா ஆராதனை ஸ்தலம் என்பது நமக்கு மாத்திரமல்ல, பின்னாடி வருகிற சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமான இடம், வெற்றியை கொடுக்குற இடம். அதனால் ஆராதனை என்பது விளையாட்டை எடுக்கிற விஷயம் இல்லை. ஆராதனை ஆட்டமும் பாட்டமும் ஆராதனைன்னு சொல்லுவதனால் நான் ஆராதிக்க எதிரானவன் என்று அர்த்தம் அல்ல. 100க்கு 100 ஆராதனை நான் விரும்புகிறவன், நான் ஆடுறவன், நான் பாடுறவன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவதில் எப்படி வேணாலும் செய்வேன், நான் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனால் அது அறிவுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும், வேதத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். சும்மா உணர்ச்சி வசங்களும் ஒன்று கத்துறதும் ஆராதனை ஆகிடாது. ஏனென்றால் ஆராதனை என்ன? இட் இஸ் அ பிளேஸ் வேர் காட் மேட் த டிஃபீட் இன்டு விக்டரி. ஒரு தோல்வியை கர்த்தர் வெற்றியாக மாற்றின இடம் என்ன இடம் தெரியுங்களா? இந்த ஆராதனை இடம் தான். அந்த இடத்தை தான் ஆபிரகாம் முன்னாடி ஆராதித்தான். அந்த இடத்து பின்னாடி அவன் சந்ததியினர் என்ன பண்ணுறான்? வெற்றிக்கு சரியான அஸ்திபாரமாக இந்த இடத்தை மாற்றிக்கொண்டாங்களே. ஆராதனை ஆபிரகாம் தெரிந்து கொண்ட இடம் மிக மகத்துவமானது. அடுத்தது அந்த 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும் போது இல்லம்மா ஆதியாகவும் 12:8. ஆதியாகவும் 12:8. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எதை தொழுது கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். 4:26 ஏனோசுக்கு சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுடைய பெயர் ஏனோஸ். அவன் பிறந்தபோது என்ன பண்ணான்? மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினார்கள், ஆரம்பித்தார்கள். ஸோ கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியது என்ன? கர்த்தருடைய நாமத்தை. கொஞ்சம் அந்த அந்த வசனத்தில் 4:26 கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் ஒரு குமாரன் பிறந்தான், சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். ஏனோஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் இனோஸ், மாட்டல். ஈனோஸ் என்ற எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? மாட்டல். மாட்டல்னா என்ன? காதில் மூக்கில் மாட்டுறாங்களா அந்த மாட்டலா? அந்த மாட்டல் இல்லை. ஆமாம், அதாவது வீக் மனவிலமான ஆள், அதாவது மரணத்துக்கு பாத்திரமானவன். மாட்டல் என்றால் அழிந்து போகிற மனிதன், சாவுக்கு ஏதுவானவன். மாட்டல் என்றவன் சாவுக்கு ஏதுவானவன். இவனுக்கு என்ன பேர் வைக்கிறான்? சேத்தவனுக்கு என்ன பேர் வைக்கிறான்? ஈனோஸ். அதுக்கு அர்த்தம் என்ன? இவன் யாரு? சாவுக்கேதுவானவன் என்று பெயர் வைத்து விட்டு யாரை ஆராதிக்கிறான்? கர்த்தரை. அவர் யாரு? இம்மார்டல். கர்த்தர் யாரு? காட் யாரு? இம்மார்டல், சாவாமை உள்ளவர். எவ்வளோ அற்புதமாக அந்த பெயர் வச்சிருக்கான் பாருங்க. ஈனோஸ் என்று பெயரை வைத்ததுக்கு காரணம் என்ன? இவன் சாகிறவன்டா, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் மரணம் இல்லாதவன். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 8:4. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும், மனுஷனை நீ நினைப்பதற்கும், மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும். பழைய ஏற்பாட்டில் மனிதன் என்று எழுதப்படுகின்ற பொதுவான எல்லா இடங்களிலும் ஆதாம் என்ற பெயர் தான் எழுதப்படும். ஆதாம் என்றால் யார்? மேன். உதாரணமாக பிரசங்கி 7:29 பார்த்தீங்கன்னா, தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். அந்த மனிதன் என்று வர்ற பழைய ஏற்பாட்டில் என்ன வரும்? ஆதாம்னு வரும். ஆனால் இந்த ஒரு வசனம் விதி விலக்கு. ஆதியாகமம் 8:4 ஆதாம் அல்ல, ஏனோஸ் என்ற வார்த்தை இருக்கும். அதில் மனுஷனை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். அந்த மனுஷகுமாரன் என்ன போட்டுறீங்களா? ஈனோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதில் அவங்க என்னத்தம்? இம்மார்டல். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை பார்த்தா அவைகளும் உடைய சிருஷ்டிகள் தான், மனுஷனும் உடைய சிருஷ்டி தான். ஆனால் இவன் யாரு? ஜஸ்ட் மார்டல். ஆனால் ஏனோசின் குமார், ஏனோசின் குமாரன் நினைப்பதற்கு ஏமாத்திரம் சரியான மொழியாக்கமாக இருக்கணும். அப்போ வழக்கமாக ஆதாம் என்று எழுதப்படுகின்ற வேதத்தில் இந்த சங்கீதம் 8:4 மாத்திரம் என்ன எழுதப்படுது? ஈனோஸ் என்ற வார்த்தை எழுதுறாங்க. காரணம் என்ன? இஸ் மார்டல், அவன் சாவுக்கு ஏதுவானவன். ஆனால் இவரோ சாவாமை உள்ளவர். அப்படின்னா நம்முடைய ஆராதனையில் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? நான் யாரை ஆராதிக்கிறேன்? சாவாமை உள்ள ஒருவரை. அப்படி நாமத்தை தொழுது கொள்ள வேண்டுமானால் இன்றைக்கி நிறைய காரியங்களை தொழுது கொள்வதற்கு நாம் இன்றைக்கி கொண்டு வந்துட்டோம். கர்த்தருடைய ஆராதனையில் ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், அப்படி நாமம் மாத்திரமே. அப்படி நாமம் தான் ஆராதிக்கப்பட வேண்டியது. சரி, அடுத்தது சுட்டி காட்டுகிறேன். பாடுகள் ஆராதிப்பது இருக்குது. ஆபிரகாம் மலையில் தெரிந்து கொண்டார்லே ஆராதனையே. தெரிந்து கொண்டாருன்னு நான் முதல்ல சொன்னேன். மலை என்பது தடைகள், பாடுகள் என்று சொன்னேன் இல்லையா? பாடுகளில் ஆராதிப்பது கர்த்தரை இன்னும் மகிமைப்படுத்தும். ஒரு உதாரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த உதாரணம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரை உள்ள வசனங்கள்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படின்னா பாடுகளுக்குள்ளே ஆராதிக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம பைபிளில் இப்போ எத்தனை வசனம் இருக்குது தெரியுங்களா? 3ஆம் அதிகாரத்தில் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்குது தெரியுங்களா? 30 வசனம் இருக்குது. ஆனால் கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா 97 வசனம் இருக்குது. அதில் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் மாத்திரம், அதாவது 67 வசனம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அந்த வசனம் எங்கே இருக்குதுன்னா, நம்ம புஸ்தகத்தில் 23ஆம் வசனத்துக்கும் 24ஆம் வசனத்துக்கும் இடையில் 67 வசனம் அவங்க இதில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் இருக்குது இல்லை? யாராவது கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் தமிழ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வேத வாசித்து பாருங்கள். ஏன்னா மிக முக்கியமான வேத பகுதி வந்து தள்ளுபடி ஆகமத்தில் உள்ளது. அது ஏன் நம்ம பைபிளில் இல்லைன்னு சொன்னால், அது தள்ளுபடி ஆகமம்னு தள்ளி வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அசரியாவின் பாடல்னு ஒரு பகுதி இருக்கும். அதில் அந்த 67 வசனங்கள் 2 பகுதியாக இருக்குது. ஒன்று என்ன? அசரியானா யார்? இது 3 பேர் போட்டாங்கல்ல, அது 3 பேர் என்ன பேர்? சாத்ராக், மேத்ராக், ஆத்ராக். சரிதானே? என்ன பண்ணிட்டு உங்களை சாத்ராக்கு, மேத்ராக், ஆத்ராக்கம் ஆத்திரமாக வருது. அனனியா, மிஷாவல், அசரியா. ஏங்க என் பேர் அகஸ்டின் தானே? ஒரு 4 பிஜேபிக்காரன் பிடிச்சிட்டு போய் என்ன உதன்னு வடிச்சு, இன்னும் உன் பேர் ஆறுமுகம், அகஸ்டின்னு சொன்னா நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சிங்களேன். நானும் கையில் கால் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன்னு வச்சிங்களேன். இது உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சு போச்சுது. இப்போ நான் கர்த்தர்தான் நல்லவர், கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள், டே ஆறுமுகம் அவனு கூப்பிட்டா என்ன ஆகும் பாருங்க. என்ன ஆகிடும்? வண்டவாளம் தண்டவாளம் ஏறுல, கோபம் வருமா வராதா? எங்கே வருமா வராதா? வரும் தானே. இந்த 3 பேருக்கு பேர் என்ன பேர்? அனனியா, மிஷாவல், அசரியா. இந்த 3 பேரையும் பிடிச்சிட்டு போய் பாபிலோனில் கொண்டு போய் அவனுக்கு 3 பேருக்கு என்ன பண்ணிட்டான்? அவன் ஊரில் ஞானஸ்தானம் கொடுத்தான் போல இருக்குது. அவன் சாமி பேர் 3, ஆறுமுகம், குப்புசாமி, கோவிசாமின்னு பேர் கொடுத்துட்டான். தானியேலுக்கும் ஒரு பேர் கொடுத்தான்ல அந்த ஊரில் போய் கொடுத்தானா? அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஓர வஞ்சனை தானே. ஏங்க 4 பேரை கூட்டு போய் பேரை மாற்றினா 3 பேருக்கு மாத்திரம் ரைமிங்கில் அடிக்கிறீங்களே. சாத்ராக், மேத்ராக், ஆத்ராக்குன்றீங்கல்ல. ஏன் இவன் பேர் ஏன் சொல்ல மாட்டேன்? தானியேல் தானே சொல்கிறீங்க. ஏன் அவன் பேர் தானே பெல்ஷாத் சார்னு இருக்குல்ல, வாயில் நுழைய மாட்டேங்குது. அதெல்லாம் பிரச்சனை. பெல்ஷாத் சார்னா வாயில் நுழையும். பெல்த சார்னு ஒருத்தர் இருக்கிறான், பெல்ஷாத் சார்னு ஒருத்தர் இருக்கிறான். ஆனால் வாயில் நுழைய மாட்டேங்குது இல்லை. அவன் வாயில் நுழைஞ்சா எந்த குப்புசாமி பேரையும் சொல்லுவீங்க. தானியேலுக்கும் பேர் மாற்றப்பட்டது. நானும் பார்க்குறேன், ஒருத்தன் கூட வந்துட்டு அந்த பாபிலோனிய பேரை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த 3 பேர் கேட்டவுடனே மாத்திரம் சாத்ராக், மேத்ராக், ஆத்ராக். பாஸ்டர்ஸ் வேற மேஷாக்னு பேர் வச்சுருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர்ஸ் கூட என்ன பேர் வச்சுருக்காங்க? இங்கே யாரும் பாஸ்டர் இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். சரியா? பேரை மாற்றுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, மாற்றிக்கொள்ளலாம். சரியா? மிஷாவேல்னு மாற்றிக்கொள்ளுங்க அந்த பேரை. இந்த தானியேல் 3ஆம் அதிகாரம் இருக்குது. அதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த சொன்னேனே 67 வசனம் 23, 24 வசனத்துக்கு நடுவில் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. இந்த 3 பேரும் தூக்கிக்குள்ளே போட்டாங்க இல்லையா? போட்ட போது அவங்க ஏன் எரியாமல் போனது பிரச்சனை இல்லை. அவங்க உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த நெருப்போட வாசனை கூட இல்லைன்னு போட்டிருக்குது. எப்படி அது சாத்தியமாச்சு? நம்ம பைபிளில் அதுக்கு வசனம் இல்லை. ஆனால் அந்த தள்ளுபடி அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அதில் பர்டிகுலராக தானியேல் 3ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேரும் பாடுறாங்க. பின்னாடி விடுதலை பெற்ற பிறகு பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னா, ஆண்டவர் தமது குளிர்ந்த தென்றல் காற்றை உள்ளே வீச பண்ணினார். அந்த அக்னி சூளையிலும் கர்த்தர் எதை வீசினாரா? தென்றல் காற்றை வீசினாரா. அதனால என்ன தென்றல் காற்றுன்னு உங்களுக்கு தெரியும். காற்று கர்த்தருடைய வாகனம். சரியா? கர்த்தருடைய வாகனம் எது? அந்த ரதம் எது? கர்த்தருடைய ரதம் எது? அவருடைய காற்றுகள் தான் ரதம். ஆதாமை சந்திக்கும் போது எப்படி வந்தார்? தவறு செய்த போது எதில் வந்தார்? ஆதாமை தவறு செய்து மரத்து பின்னாடி ஒளிஞ்சார்ல. கர்த்தர் எதில் வந்தார்? ஹோண்டா சிட்டி காரில் வந்தார். அப்புறம் போண்டா பஜ்ஜி காரில் வருவார். அப்புறம் அப்படித்தானே இதில் வந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளை அல்ல, பகலின் குளிர்ந்த தென்றல் காற்றில் வந்தார். அதுதான் ஒரிஜினல் எப்ரு. Lord God came in the breeze of the day இருக்கும். எப்ரேமில் அந்த வசனம் எப்படி இருக்குது? ஆத்தரைஸ் வெர்ஷன், அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? கர்த்தர் அதில் இருக்குன்னு சொன்னால் God came in the cool of the day இருக்கும். அதில் குளிர்ச்சியான கூல் ஆஃப் த டேன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு எப்ரேமில் எப்படி இருக்குன்னா அதில் அந்த மார்ஜின்லேயே எழுதியிருப்பாங்க, கர்த்தர் குளிர்ந்த தென்றல் காற்றில் வந்தார்.
ஆதியாகமம் 18:1 கர்த்தர் வந்து ஆபிரகாமை சந்திக்க மம்ரேயில் வருவார் தெரியுங்களா? பகலின் உஷ்ண வேளையில் வந்தான்னு இருக்கும். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா லார்ட் காட் கேம் இன் தி ஹீட் ஆஃப் த டே. ஆனால் அர்த்தம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் எதில் வந்தாராம்? உஷ்ண காட்டில் வந்தான்னு இருக்கும். யோபுவோட பேசும்போது சுழல் காட்டில் வந்தான்னு போட்டிருக்குல்ல, பெருங்காட்டிலேருந்து பேசுகிறான்னு போட்டிருக்கலையா? அதாவது கர்த்தருடைய டெம்பரமெண்ட், கர்த்தர் வருகின்ற அந்த மனோபாவம் இருக்குத, அதை குறிப்பதற்கு தான் காற்றுகள் பயன்படுகிறது. அப்போ இந்த அக்னிச்சோலைக்குள் இவங்களை போட்ட போது கர்த்தர் எதில் வந்தாராம்? கூல் ப்ரீஸில் வந்திருக்காரு. அவனுடைய சேரியட்டே அதுதான், அவருடைய ரதமே அதுதான், குளிர்ந்த தென்றல் காற்று. 4வது ஒருத்தர் உள்ளே வந்துட்டார்ல, வந்தபோது என்ன பண்ணுறாருன்னா காற்றை கொண்டு வந்துட்டார். காற்று உள்ளே வந்தனால அவர்கள் யாரும் அழிந்து போகாதது மாத்திரமல்ல, அந்த உஷ்ணத்தோட அந்த வாசனை கூட மேலே இல்லை. காரணம் என்னவென்றால் அங்கே என்ன வீசிச்சு? குளிர்ந்த தென்றல். ஒன்று கவனிங்க, பாடுகளுக்கு நடுவே ஆராதிக்கும் போது நடக்கிற அனுபவம் என்னென்னா பகைவனுடைய கண்களை திறக்கும். நெபுகாத்நேசர் அன்னைக்கு சொல்லிட்டானே, ஆஹா இஸ்ரவேலின் தேவன் தானா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய தேவன் தான் தேவன் சொல்லவானே அறிக்கையிட்டானே. அப்படியானால் பாடுகளில் ஆராதிப்பது என்ன? நான் எப்போதுமே நினைப்பேன், ஒரு அம்மா 18 வருஷம் பலவீனப்படுத்த ஒரு ஆவியினால் பிடிக்கப்பட்டிருந்தது இல்லை? லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 18 வருஷம் ஒரு அம்மாவை என்ன பிடிச்சிருந்தது? பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்தில்ல. ஆனால் அந்த 18 வருஷம் நம்ம ஆராதனைக்கு வருவது அது தடுக்க முடியல பாருங்கள். 18 வருஷம் ஒரு சாத்தானால் அவள் கட்டப்பட்டு இருக்கிறா. ஆனாலும் எங்கே தான் வந்துட்டு இருக்கிறாவ? ஆலயத்துக்கு தான். அப்போ இந்த பாடுகளோட ஆலயத்துக்கு வந்ததுனால தான் ஒரு நாள் என்னாச்சு தெரியுங்களா? கர்த்தர் அவளுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார்ல. இவள் பாடு இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருந்தா பாடுகளோடு தான் காலம் முழுவதும். சாதாரணமாக நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜுரம் அதனால கோயிலுக்கு வரல, எனக்கு தலைவலி அதனால் வரலான்னு சொல்லுவேன். தலைவலி இருக்கும்போது தான் கோயிலுக்கு வரணும். ஏன்னா இது தானே விடுதலை விடுகின்ற நேரம். இது தானே வீட்டில் உட்காந்து என்ன சொல்லணும்? தலைவலிக்குனாலும் டிவி பார்க்க சொல்லும். பிரைஸ் தி லார்ட். அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா கண்டிப்பாக பார்க்க சொல்லும். அது சரியா? அப்படி ஒரு ஓரக்கண்ணில் பார்த்துக்கோ, சாத்திரம் 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 தலைப்படுத்தாலும் எப்படி பார்ப்போம்? டெண்டுல்கர் டக்கில் போனாரா இல்லைன்னா செஞ்சுரி அடித்தாரான்னு பார்க்கும்ல. நம்முடைய இயல்பு அது தானே. எப்போ பலவீனமாக இருக்கிறோமோ அப்போ தான் தெய்வ சமூகத்துக்கு அதிகமாக வரணும். ஆனால் நம்ம அதை திருப்பி செய்யணும். பாடுகளுக்கு நடுவே அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம். அப்போஸ்தலர் 16 22 முதல் 34 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுல் சீலா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22 முதல் 34 வரை. அது பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாமா, ஒரு பெரிய போர்ஷன். அந்த ஆராதனை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, கால்கள் தொறுமளத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது, நாக்கை தவிர மீது எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறான்? எது விடுதலையாக இருந்ததோ அதனால் கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க இல்லையா? என்ன ஆச்சு தெரியுங்களா? யார் இவனை கட்டினானோ, யார் அடித்தானோ அந்த சிறைச்சாலை அதிகாரி குடும்பமாக ரட்சிக்கப்பட்டான்ல. அந்த பாடுகளுக்குள்ளே இருந்து ஆராதிக்கும் போது என்ன ஆகுன்னு சொன்னால், யார் நம்மை முதல்ல சொன்னேன் பகைவனுடைய கண்களை திறந்தது. இன்னும் நினைப்பு தெரியுங்களா? யார் அந்த சிறைச்சாலை அதிகாரி கண்களை மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையில் யாரெல்லாம் கட்டப்பட்டானோ எல்லாரும் கட்டவிழ்க்கப்பட்டான்ல. என்ன ஆச்சரியம்னா, சிறைச்சாலைன்னு அஸ்திபாரம் அசையுது, கதவுகள்லாம் திறந்துச்சு, கட்டுகள்லாம் அவிழ்ந்தது. அடுத்த இன்டென்ஷன் என்னவா? அடுத்த நோக்கம் என்னவா இருக்கணும்? வெளிதானே ஓடணும். ஒரு பயிலும் ஓடல, உள்ளே உட்காந்துருக்கான் பாருங்க. அப்படின்னா எது மாறிச்சோ இல்லையோ அவன் ரட்சிக்கப்பட்டான். எல்லாம் அவனும் கைகள் கட்டுகள்லாம் இருந்துச்சு, சிறைச்சாலை கதவுகளை வந்துட்டு அஸ்திபாரமே அசையுது. அவன் பைத்தியம் முடிச்சு என்ன பண்ணுறான்? ஓடுறான். ஐயோ ஒருத்தர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறான் அந்த சிறைச்சாலை அதிகாரி. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு தீங்கி செய்து கொள்ளாது, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம். அப்படின்னா இந்த பாடின பாட்டு என்ன பைபிளில் போட்டிருக்குது? உங்கள் பாடினதை எல்லோரும் கேட்டான்னு போட்டிருக்குது. அந்த பாடுகளுக்கு நடுவே அவன் ஆராதித்தது பஞ்சமாக பாடகனையும் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா? மனமாறம் பண்ணியிருக்குது. அதனால் பாடுகளுக்குள்ளே நாம் ஆராதிக்கும் போது எவெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான்னு பிளான் பண்ணுறோமோ அவெல்லாம் ரட்சிக்கப்படுவான் பாடுகளுக்குள்ளே நாம் ஆராதிக்கும் போது. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு முறை ஒரு பைபிள் டீச் பண்ணும்போது ஒன்று சொன்னார், அதை மறக்கவே மாட்டேன். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அமெரிக்கன் மிஷினரி வந்து ரொம்ப நாள் தங்கியிருந்து அங்கே ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கு வேலை என்னென்னா, காலையில் ஸ்கூல், அதாவது மிஷின் ஸ்கூல் ஒன்று இருக்குது. ஒரு மிஷினரி வீடு அங்கே இருக்கா, அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே வீடு இருக்குது. 9 மணிக்கு ஸ்கூல் 10 மணி தொடங்குதுன்னா 9 மணிக்கு ப்ரேயர் தொடங்கும். இந்த மிஷினரி வந்தால் என்ன பண்ணுவான்னா, டெய்லி பிள்ளைங்களுக்கு ஏதாவது மொத்த அந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் ஏதாவது கதை சொல்லி ஆண்டவர் பெட்டி ஏதாவது பண்ணி ஒரு 15 நிமிஷம் அவர் எடுத்துப்பார். இந்த மனுஷன் 9ன்னா அவனுடைய சர்வீஸில் ஒரு நாள் கூட லேட்டாக வந்ததில்லை. ஒரு நாள் 9:15 மணி வரைக்கும் வரல ஆள். எல்லா பிள்ளைங்களும் பார்க்குது, அங்கிள் வரல 9:15 மணிக்கு சைக்கிளில் வச்சுட்டு வேகமாக வர்றாராம் அந்த மனுஷன். வேகமாக வந்து கோட்டு கிட்டெல்லாம் வேர்த்து ஃபுல் டைலில் தான் வந்திருக்கிறாள். ஃபுல் சூட்டில் வந்து சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக நின்னாராம். எல்லோரும் பார்க்குறேன்னா எப்போவும் லேட்டாக வராதவர் நீ 15 லேட்டாக வந்துட்டாரு.
உடனே அவர் சொன்னாராம், அம்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டா. அவர் ஒய்ஃப் செத்து போயிட்டாங்க, அப்படி மனைவி செத்து போயிட்டாங்க. அந்த அம்மாவை ட்ரெஸ் பண்ணி படுக்க வைக்கிறது 15 நிமிஷம் லேட் ஆகி போச்சு தான். பிணத்தை வீட்டில் படுக்க வச்சுட்டு ஊழியம் செய்ய வந்திருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை இதுதான். இந்த ஸ்கூல் முழுவதும் ஓன்னு கத்தி அழுதாங்களாம், அம்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. நமக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், ஊரையே கலக்கிடுவோம். பிரைஸ்தலான். நம்ம பார்த்து எல்லாரும் அழுற மாதிரி ஒப்பாரு எல்லாம் பண்ணிடுவோம்ல. நாம அது சீன் போடுறது, பில்டப் பண்ணுறதெல்லாம் நம்மலாம் கில்லாடி ஆளுங்க. அதில் அவர் மிக எளிமையாக சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பித்தாராம். கேட்ட பிள்ளைங்கள்லாம் அழுதாங்களாம், ஸ்கூல்லலாம் அழுதுச்சா. ஆனால் அந்த மனுஷன் கண்ணில் ஒரு செட்டு கண்ணி. என்ன எங்கே போயிருக்காங்க? ஆண்டவர்கிட்ட போயிருக்காங்க. நான் ஏன் அழணும்? ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க அம்மா. நம்மளால அழமாட்டான். பிரைஸ்தலான். அப்பாடா பிடிச்ச சனியை ஒளிஞ்சதுனான்னு சந்தோஷம் வைப்பான். அது வேறு இருக்குது. கர்த்தருக்கு விடுதலை கொடுத்தார் அல்லேலூயான்னு அப்படியும் சந்தோஷம். அவன் உண்மையிலே நேசிக்கிற ஒரு கணவன். அந்த வார்த்தை நான் ரொம்ப நாள் முன்னாடி கேட்ட வார்த்தை. எப்போவுமே எனக்கு அந்த வார்த்தை மனசில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு மனைவி மரித்து கிடக்கும்போது அந்நியன் தேசத்தில், சொந்த ஊர்னா கூட 4 பேர் கூட இருந்திருப்பாங்க. பார்த்துக்க நான் போயிட்டு ஒரு சோத்திரம் பண்ணிட்டு வந்துடுறேன்னா சொல்லி ஓடி வந்திருக்கலாம். தனியாக 2 பேர் வாழ்கிறாங்க. அதில் ஒரு மிஷினரி மரித்து போனபோது என்ன பண்ணான்னா, அதை ட்ரெஸ் பண்ணி படுக்க வச்சுட்டு 15 நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு காரணம் என்ன? அம்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. டோனாவர் ஃபெலோஷிப் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். நெல்லை மாவட்டத்தில் டோனாவர் இருக்குது. ஏமி காமைக்களோட அந்த ஊழியம் நடந்த இடம். அங்கே ஒரு முறை பைபிள் ஸ்டடிக்கு நான் போயிருந்தபோது அங்கே ஒரு ட்ராலியில் ஒரு பெரிய கூட்டம், உள்ளே வெளியே இருந்து யாரும் உள்ளே போக முடியாது, ஒரு 500 பேருக்கு மேலே உள்ளே இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ராலியில் கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு மூட்டி உடனே இழுத்துட்டு வராங்க வண்டியை. இது ஒரு சின்ன ட்ராலி, அதை இழுத்துட்டு வராங்க. நான் பார்த்துட்டு இன்னொரு அக்கா, சுசிலான ஒரு அக்கா எங்களுடைய, அவங்க தான் என்ன டைரக்ட் பண்ணி போனோம். அந்த அக்காட்ட கேட்டேன், என்னக்கா என்ன பூவெல்லாம் போட்டு இழுத்துட்டு போகிறாங்க? அது சொன்னாங்க, அக்கா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அங்கே ஒரு அக்கா செத்து போயிட்டாங்க, தேவ சமாதானம்னு ஒரு அக்கா செத்து போயிட்டாங்களாம். அவங்க ரொம்ப கூலாக சொல்கிறாங்க, அக்கா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்களேன் அவங்களுக்கு. ஒருத்தன் மரிச்சா எங்கே தான் போவான்? அங்கே தான் போவான். நம்மளால் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க தரிசனம் கேட்க போகிறான். செத்தவர் மேலே இருக்காரா கீழே இருக்கிறான்னு கேட்க போகிறான். பார்த்துருக்கீங்களா? செத்த உடனே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், இப்போ செத்தவர் அங்கே இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரா? நமக்கு நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க. இயேசுவின் மடியில் அன்னாரை காண்கிறேன். யார்? செத்து போனவரை. செத்து போனவர் சாகிற வரைக்கும் துண்டு பீட்டி அடிச்சுட்டு தண்ணி அடித்து சுற்றி இருந்துப்பான். ஆனால் இவர் தீர்க்கதரிசி என்ன சொல்லுவார்? அன்னாரை இயேசுநாதர் மடியில் காண்கிறேன். ஒரு முறை என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவர் செத்து போயிட்டார். அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்தார். கடைசி வரைக்கும் அவர் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தார், தண்ணி போடுற பழக்கம் உண்டு. ஓரளவுக்கு சன்மார்க்கமான ஆளை தவிர எல்லா ஆண்டு பழக்கமும் இருந்தது. சாதாரண ஒரு உலகத்து மனுஷன். ஆனால் அவருடைய 3 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா வரைக்கும் அந்த பாடி இருக்குது. என்கிட்ட ஓடி வந்து, நானும் போயிருக்கேன், என்ன சட்டையை பிடிச்சாங்க. அங்கிள் சொல்லுங்கள் எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாங்க? என்னத்தை சொல்லுவேன், அவர் கீழே இருக்கிறான்னு என்னதும் சொல்ல முடியும் அவர்கிட்ட. ஒன்றுமே சொல்ல, பேசாமல் பார்த்துட்டே இருந்தேன். பிள்ளைகளுக்கு துக்கம், ஏன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அப்பா ரட்சிக்கப்படலன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கே நல்லா தெரியும் கீழே தான் இருப்பார்னு. ஆனால் என்ன பண்ணோம், ஒரு ஆறுதல் வேணும் அதுங்களுக்கு. நான் ஒன்றும் சொல்ல, பேசாமல் பார்த்துட்டே இருந்தேன். அழுதாங்க, நான் கஷ்டமாக தான் இருந்தது, அமைதியாக விட்டேன். ஒரு 1 வீக் கழிச்சு ஃபோன் பண்ணேன். அதில் ஒரு பொண்ணு ரொம்ப ஆண்டவருக்கு வயிறு, ஒரு மிஷினரி டாக்டராக ஒர்ப்பு கொடுத்த பெண். அவள் ஃபோன் பண்ணி சொன்னான், அங்கிள் நாங்கள் ஒரு ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணோம், அவர் சொன்னார் உங்கள் அப்பா இயேசுநாதர் மடியில் தான் இருக்காருன்னு சொன்னார். அது கடைசி வரை என்னென்னா, ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு எனக்கு நாக்கு நுனி வர வந்தது. என் நாக்கு பொல்லாத நாக்கு, அமைதியாக அப்படி நாக்கு கடிச்சிட்டு உட்காந்து. ஏன் தெரியுங்களா, எனக்கு என்ன கேட்கணும்னு தெரிஞ்சுன்னா, இயேசுநாதர் எப்போ நரகத்துக்கு போனார்னு கேட்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அப்போ தானே இவர் இயேசுநாதர் மடியில் அவங்க அப்பா இருக்கிறாங்கன்னா இயேசுநாதர் நரகத்துக்கு போயிருக்கணும், இல்லைன்னா சான்ஸே கிடையாது வேறு. அப்படி தானே கேட்கணும். அது நம்ம நாக்கா பொல்லாத நாக்கு. இப்படி தான் ஏதாவது சுருக்குனதாக பேசினோம். நான் பேசவே இல்லை பாவம். அதே துக்கத்தில் யாரோ ஒருத்தர் ஆறுதல் படுத்தி அனுப்பியிருக்காங்க, போலியான ஆறுதல்கள். சரி போகட்டும். அப்போஸ்தலர் 16:22-34 வரைக்கும் நம்முடைய பாடுகளுக்குள்ளே நாம் செய்கிற ஆராதனை என்ன பண்ணோம்னா, பஞ்சமாக பாதகனை கூட என்ன செய்யும், மனம் திரும்ப பண்ணிட்டோம். சிறைச்சாலைகள் உடைந்தது, கட்டுகளெல்லாம் மறந்தது, ஆனால் கூட வெளியே போகலை. பாருங்கள், இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பாடுகளுக்குள்ளே நீங்கள் நானும் ஆராதிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இந்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பாடுகளுக்குள்ளே ஆராதிக்கும் போது பரலோக தரிசனம் கிடைக்கிறது. பரிசுத்த யோவான் பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். அந்த வசனம் கொஞ்சம் வாசிங்க, 9-10 வசனங்கள். சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். எங்க இருக்கிறேன் நான்? பத்மூஸ். பத்மூஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? வார்த்தைக்கு அர்த்தம் என்ன?
பத்மோஸ், ட்ராம்பிள்டு அண்டர் ஃபுட், கால்களின் கீழ் மிதிக்கப்படுதல் என்று அர்த்தம். பத்மோஸ் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? ஒரு கிரேக்க வார்த்தை அது. பத்மோஸ் என்றால் ட்ராம்பிள்டு அண்டர் ஃபுட். ஒருத்தனை போட்டு கால்களை போட்டு தலையில் போட்டு மிதிக்கிறோமே அந்த அனுபவம். எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தார். அப்போல்லாம் அவர் பரலோகத்தை பார்க்கல. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த போது கூட ஜென்ம சுபாவம் போகலை. என்ன கேட்டால் தெரியுங்களா? ஆள் காட்டுற புத்தி தான் அப்பவும் இருந்திருக்குது. ஆண்டவரே உங்களை யார் ஆண்டவரே காட்டி கொடுப்பான்? மார்பில் சாஞ்சா கூட அந்த புத்தி போக மாட்டேங்குது பாருங்கள். இயேசுவின் மார்பில் சாஞ்சி உட்காந்து கப்புன்னு அடிச்சுட்டு இருக்கிற ஆள். அப்போ பேதுரு மற்றவங்களாம் சைகை காட்டுறாங்க. யார் காட்டுவா? யார் காட்டி கொடுப்பான்? சொல்லு. சும்மா உட்கார வேண்டியது தானே. இந்த கோல் மூட்டுற புத்தியை பாருங்களேன். படுத்துட்டு கேட்டு வருவோம், ஆண்டவரே யார் ஆண்டவரே உங்களை காட்டி கொடுப்பான்? அப்படி தான் கேட்குது. அப்போ அவருடைய மார்பில் சாய்ந்து அவருடைய விருந்தில் பங்கு பெற்று அவருடைய இதய துடிப்பை அறியக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இருந்து கூட என்ன செய்யலை? ஜென்ம சுபாவம் மாறலை. ஆனால் வசனத்துக்காக, அவர் அளித்த சாட்சிக்காக பத்மு தீவில் நாடு கடத்தப்பட்ட போது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானார். ஆவிக்குள்ளான போது பின்னாடி கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு எக்கால சத்தம், ஒரு சத்தத்தை கேட்டார். பின்னாடி என்ன காட்டப்பட்ட? வா உனக்கு நான் இதை காண்பிப்பேன் என்று 4ஆம் அதிகாரம் பரலோகத்தை கூட்டு போயிட்டார்ல. அப்படின்னா பாடுகளுக்குள்ளே ஆராதிப்பது என்ன கொண்டு வரும்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கும் பரலோக தரிசனத்தை கொண்டு வரும். திரும்ப சொல்லுகிறேன், ஆபிரகாம் மலைகளில் தெரிந்து கொண்டு ஆராதித்தாரே, பாடுகளுக்குள் ஆராதிப்பது. சமபூமியில் ஒரு நாள் வழிபடுத்த கட்டினார், அங்கே ஆராதிக்கலை. ஆனால் மலைகளுக்கு போய் அவர் ஆராதித்த போது அவர் பாடுகளுக்குள்ளே தேவனை ஆராதிக்க கற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் பாடுகளுக்குள்ளே, நாம் பாடுகள் வந்தால் ஆராதிக்க மாட்டோம். உபத்திரவங்கள் வந்தால் நீங்கள் நானும் ஆராதிக்க மாட்டோம். நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய வேலை வந்துட்டுன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம். அன்றைக்கி நான் பார்த்துருக்கேன், இந்த பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் நிறைய சிஸ்டர்ஸ் நிறைய வருவாங்க மாலை கூட்டங்களுக்கு. ஆனால் இந்த பரீட்சை வரும்போது கண்டிப்பாக வரமாட்டாங்க. நான் இருந்தால் தான் பிள்ளை படிக்கும், நான் இல்லைன்னா டிவி பார்த்து உட்காந்துருப்பான், ஆகவே நான் கூட இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வீட்டில் உட்காந்துருப்பாங்க. ஒரு தாய் என்ற முறையில் அது சரியான கடமை, நான் அதை மறுக்கலை. ஆனால் பாடுகள் வரும்போது தானே தேவசமூகத்தில் இன்னும் அதிகமாக வரணும். நம்மளால் எப்போ வருவாங்க? வேதனை வந்தால், குடைச்சல் வந்தால் வருவாங்க. ஆவிக்குரிய பிரச்சனை வந்தால் வரதில்லை. சரி போகட்டும். இந்த பத்மோஸ் இருக்குது, இது பாடுகளுக்குள்ளே இருக்கும்போது தான் உனக்கு பரலோகத்தை காட்டுகிறது. பாடுகளுக்குள்ளே இருக்கும்போது தான் அன்றைக்கு பஞ்சமா பாடுகனையும் அது மாற்றுகிறது. பாடுகளுக்குள்ளே ஆராதிக்கும் போது தான் பகைவனுடைய கண்களையும் திறக்கிறது. பாடுகளுக்குள்ளே ஆராதிக்க கற்றுக்கொள்வோம். விடுதலையாக இருந்தால் எல்லாருமே ஆராதிப்பாங்க. கர்த்தர் எல்லா விடுதலையோடும் ஜனங்களை வைத்திருந்தா எல்லாருமே என்ன செய்ய முடியும்? கர்த்தரை ஆராதிக்க முடியும். உபத்திரவங்களுக்கு நடுவே ஆராதிக்க கற்றுக்கொண்டால் அதுதான் கர்த்தர் விரும்புகின்ற ஆராதனை. சரி, இதுக்கு அடுத்தபடி போகிறேன். ஆபிரகாமுடைய ஒரு ஆராதனை முதல் பகுதி என்ன? இம்ப்ரூவ்டு வர்ஷிப். நான் இவ்வளவு நேரம் கவனித்தது என்ன? ஆபிரகாமுடைய ஆராதனையினுடைய முன்னேற்றம். அடுத்தது, இந்த ஆராதனை என்பது வாலண்டரி வர்ஷிப். இது எப்படிப்பட்டது? தன்னார்வத்தோடு செய்யப்படுவதுக்கு பேர் தான் பேர் ஆராதனை. இன்றைக்கி நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா மேலே நின்று என்ன பண்ணோம், இந்த சர்க்கஸ் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, கேஜ். அதுக்குள்ளே சிங்கம், புலி, கரடி, கூட ஒரு மனுஷனு நிற்பான்ல. நின்று பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டை வச்சுருப்பான்ல, பிளார்னு சும்மா அடிக்க மாட்டான். தரையில் ஒரு அடி விட்டாலும் சிங்கம் ஓடி போய் ஏறி உட்காந்துக்கும் பாருங்களேன். அப்புறம் பிளார்னு ஒரு அடி விட்டான்னு அந்த பாருங்க கரடி போய் உட்காருதில்ல. நம்ம ஆராதனைகள்னு அப்படியே இந்த சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் மாதிரி ஆகி போச்சுது. எல்லாம் சோதரன் சொல்லுவோம், சோதரேன். இந்த ஆராதனை எந்த காலத்தில் ஒழிய போகிறது தெரியல. இங்கே நின்று ஒருத்தன் கையை காலை காட்டினாதான் ஆராதிப்பேன்னா அது ஆராதனையாது, அது நாடகம் இல்லை, மனிதனை பிரியப்படுத்துவதில்லை. எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன், நீ என்னடா சொல்லி நான் என்ன சொல்கிறது? அந்த உணர்வு வேண்டாம். என்ன ஆண்டவரை, என் தகப்பனை, என் பரலோக தந்தையை நான் பார்க்க வந்திருக்கேன், ஆராதிக்க வந்திருக்கிறேன். அதுக்கு இன்னொருத்தர் நின்று உங்கள் அப்பாவுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லுவாங்களே எங்கேயாவது? ஏற்ற விட்டு அங்கிள் வந்து சொல்லுவாரா உங்கள் அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னியாடான்னு கேட்பார் யாராவது வந்து? கேட்டால் அது ரொம்ப பரிதாபமான நிலைமை இல்லை? என்னுடைய ஆண்டவரை, என் தகப்பனை, எனக்கு ஜீவனை கொடுத்தவரை, என்னை வாழ வைத்தவரை, என்னைக்கு வளமாக வைத்திருக்கிற ஒரு தேவனுக்கு நான் இன்னொருத்தர் சொல்லி தான் ஆராதிப்பேன்னு சொன்னால் அது பரிதாபம் இல்லை, ஒரு அவல நிலை அல்லவா? நீங்கள் சபையில் பாருங்கள், ஒழுங்காக ஆராதனை நடத்துகிற ஆசாமி இல்லைன்னா ஆராதனை உப்பு சப்பெல்லாம் போயிடுதில்ல. யோசித்து பாருங்க, எல்லாரையும் ஆராதிக்க நிறுத்திடுறாமா? ஏன்? ஐயோ, அவர் நின்னாதாங்க ஆராதனையாக இருக்கும் அப்படி சொல்கிறோம்ல. அப்படி தானே நம்ம சொல்லுகிறோம். அப்படி நம்ம ஆராதனை யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குது? கர்த்தருக்கு அல்ல, அங்கே நிற்கிற தேவ மனிதனுக்கு, இல்லை அங்கே நிற்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்காக, இல்லை அங்கே நின்று ஒரு நல்ல பாடுகிற நல்ல அலங்காரமாக ஆடம்பரமாக சொல்ல தெரிஞ்ச ஒருத்தனுக்கு தானே.
ஒரு ஒழுங்காக பேச தெரியாத ஒருத்தங்க நின்று தத்தா புத்தான்னு பேசுனான்னா ஆராதிப்போமா? அவனை வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருப்போம். அப்படியா நம்முடைய ஆராதனை எதை சார்ந்து இருக்கிறது? இன்னொருத்தர் நின்று என்ன நீ ஆராதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, கர்த்தருக்கு நன்றி சொல்லு, கர்த்தரை துதிப்போம், வாயார துதிப்போம், மனமார துதிப்பான். இருந்தால் தானே துதிக்க, மனமே கிடையாது அவனுக்கு. இதில் வர மனமார துதிப்பான், உளமார துதிப்போம். எங்கேயா இருக்குது இதெல்லாம்? தேடியில் கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆராதனை என்பது இட் இஸ் வாலண்டரி. தன்னார்வத்தோடு உள்ளேருந்து பிச்சிட்டு வர்றதை தவிர இன்னொரு தூண்டி தட்டி தடவி குத்தி கொதறி வருவதெல்லாம் ஆராதனை என்பது என் உள்ளத்திலிருந்து பொங்கி வர வேண்டாம். இட் மஸ்ட் கம் லைக் எ ஃபவுண்டன். ஒரு ஊற்று மாதிரி அப்படி பிச்சிட்டு வர வேண்டாம் ஆராதனை என்பது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் சர்க்கஸ் கம்பெனியில் நடக்கிற மாதிரியே இந்த ரிங் மாஸ்டர் வேற மாதிரி செய்ய வேண்டியதாக இருக்குது. கையை வழுத்து, கையை தூக்கு, எழுந்து நில்லு, உட்காரு, முட்டி போடு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆராதனையில். அப்படின்னா என்னென்ன ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இதே தானே ஆராதனை நடக்குது. இப்போ கையை தூக்கு, காலை தூக்கு, வாயத்தர, அல்லேலூயா சொல்லு, அதுதானே பண்ணிட்டு இருக்கிறோம். இஸ் இட் வர்ஷிப்? எனக்கு எப்போதுமே ஒரு எண்ணம் உண்டு. நான் போகிறேன்னா இப்போ தம்பி கமல் உட்காந்துருக்கிறது தான் நான் உட்காந்துப்பேன் எங்கள் சர்ச்சில். எனக்கு எங்கள் பாஸ்டருக்கு நடுவில் வேறு எவனும் வரக்கூடாது. பிரைஸ்லான். அது ஜெயமந்திரி எனக்கு நடுவில் அவர் பேசுகிறாருன்னா முதல்ல எனக்கு தான், அப்புறம் தான் அடுத்தவனுக்கு. ரொம்ப சுயநலம். ஆமாம், சுயநலம் தான். கர்த்தருடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் நான் பரலோகம் போனேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஓடி ஓடி ஊழியம் பண்ணுறீங்களேன்னு வாங்க. ஓடி ஓடி ஊழியம் செய்வது உங்களுக்கு இல்லை, நான் பரலோகம் போகணும் அதுக்காக செய்துட்ருக்கிறேன். எவன் வந்தாலும் வரலனாலும் எவனுக்கு அல்ல, நான் போகணும். நான் போகணுன்னா ஒழுங்காக கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும்னா நான் ஊழியம் செய்தால் தான் நான் ஒழுங்காக இருப்பேன். அதனால தான் ஊழியம் செய்கிறது உனக்காக இல்லை, சபைக்காக இல்லை, சுயநலம், பியூர்லி செல்ஃபிஷ்னஸ். எதுக்கு? நான் பரலோகம் போனோம், அவ்வளவுதான். அதுதான் என்னுடைய நோக்கம். அதில் ஆராதனை என்பது நானே எங்கள் அப்பா என்ன தெரியுங்களா, உண்மையாகவே நீங்கள் நானும் தேவனே ஆய்வோடு ஆராதிக்க ஆரம்பித்தால் யார் அங்கே நிற்கிறாங்க, யார் பக்கத்தில் நிற்கிறான்னு தெரியாது. யாரும் நம்ம பார்க்க வேண்டிய, நான் என்ன எங்கள் அப்பாவை மாத்திரம், அப்புறம் இவர் என்ன நடுவில். எனக்கு தெரிந்த ஒரு அட்வொகேட்னா சாதாரண ஒரு பார் கவுன்சிலோட பிரசிடெண்ட், ஒரு சென்னையில் உள்ள ஒரு பகுதியில் உள்ள கோர்ட்டோட பார் கவுன்சிலோட பிரசிடெண்ட், ஒரு கிரிமினல் லாயர். ஆளுமே கிரிமினலாக இருந்தவர் தான். ஆனால் கர்த்தருடைய கிருபை வசனம் சந்தித்தது, வாழ்க்கை மாற்றப்பட்டது. அந்த மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய மனைவி ஒரு கல்லூரி பேராசிரியை, பிள்ளைகள் 2 பேரும் படிக்கிறாங்க. 3 பேரும் வெளியே போகிற வரைக்கும் காத்துட்ருப்பார். காலையில் போன உடனே அவருக்கு ஒரு நிறைய ஜூனியர்ஸ் அவருக்கு உண்டு. எல்லா ஜூனியர் வந்தோன்னா ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒரு ஆள் அனுப்புவார். வக்கீல் குமாஸ்தா வந்தாங்கன்னா அவனுக்கு எல்லாம் போ வீட்டில் வேலை செய்கிறாமா, எல்லாம் வேலை போ. எல்லாம் வெளியே போன பிறகு எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணுவார், எல்லா விண்டோவையும் க்ளோஸ் பண்ணுவார். அவரும் ஆண்டவரும் மாத்திரம். ஏதாவது ஃபாதர் பெக்மன்ஸ் அந்த ஆரம்ப நாட்கள் அவருடைய பாடல்கள் ரொம்ப பட்டி தொட்டிலாம் அவர் ஆரம்பித்த நாட்கள். கேசட்டில் அவர் பாட்டை போடுவார், இவரும் கூட சேர்ந்து பாடுவார், கொஞ்ச நிகழ்ச்சி ஆடுவார், அப்புறம் குதிப்பார். எது வரைக்கும்னா நிற்க முடியாமல் கீழே விழுறான் தெரியுங்களா, அது வரைக்கும் ஆடுவான் அந்த மனுஷன். ஒரு கிரிமினல் லாயராக இருந்து ஒரு பார் கவுன்சிலோட பிரசிடெண்ட் அந்த ஆள். ஆனால் கர்த்தர் அவருக்குள்ளே வந்த உடனே சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனால் விடுதலையே ஆராதிக்க முடியலைங்க. அதனால் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் வீட்டிலேயே ஆராதிச்சிருது. எவ்வளோ நேரம்? மத்தியானம் ஒரு காலைல 10 மணிக்கு ஆரம்பித்தான்னா 1 மணி 2 மணி கணக்கு கிடையாது. இதுக்கு மேலே நிற்க முடியாதுன்னு உடம்புல பலம் இல்லாமல் போகுது இல்லைங்களா. நம்ம ஆள் பந்தா காட்டுறதெல்லாம் கும்பலில் தான். வீட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச எப்போவுமே அந்தரங்கத்தில் செய்கிறவன் வெளியரங்கத்தில் வந்து அமைதியாக இருப்பான். வெளியே வந்து இந்த பந்தா காட்டுற கேஸ் எல்லாம் உள்ளே ஒன்றும் இல்லாத வெத்து வேட்டுன்னு அர்த்தம். ஒரு சிலர் ஜெபம் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா மைக்கை கொடுத்தா 1 மணி நேரம் ஆகும் பைக்கை திருப்பி வாங்குறதுக்கு. ஐயா தொடக்க ஜெபம் பண்ணுவார்னா அவரே க்ளோசிங் ப்ரேயர் சேர்த்து பண்ணிட்டுவார். சரியா மொத்தத்து பண்ணுவார். அவர்கிட்ட மைக்கை வாங்குறதுக்கு நம்ம ஒரு சப்ளிமெண்ட்ரி ப்ரேயர் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஆண்டவரே மைக்கை கொஞ்சம் வாங்கி கொடுங்க, ஆண்டவரே தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி தான் அவன்கிட்ட வாங்கணும். அவ்வளவு இவன் யாருன்னா அந்த ரங்கத்தில் ஜெபிக்காத ஆசாமி. அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிறவன் வெளியரங்கத்தில் அந்த பந்தா காட்ட மாட்டான். ஒன்றே நல்லா புரிஞ்சுக்கிங்க, காலையிலேருந்து அந்தி பலி செலுத்துகிற வரைக்கும் பாகாலின் தீர்க்கதரிசி தோப்புகிறது வெட்டுனான், குத்துனான், கிழித்தான், கதர்னான். எலியா உட்காந்து ஜோக் அடிச்சிட்டு இருந்தார்ல, இன்னும் நான் சத்தம் போடு, என்னடா உனக்கு இவ்வளோ நக்கல்னு கேட்டா அப்படின்னு சொல்லுவான்னா, நான் ஏற்கனவே வீட்டில் ஜெபம் பண்ணிட்டேனே, இப்போ உட்காந்து என்ன பண்ணுறேன் கிண்டல் அடி. இந்த பரிச்சை நேரத்தில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த பரிச்சை நேரத்தில் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம பிள்ளைங்க ராத்திரி 9:30 மணி வரைக்கும் உழுந்து படிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு அவன் ஃப்ரெண்டு ஒன்று வரும் தெரியுங்களா, சும்மா நான் ஒரு எதுக்கு சும்மா பார்த்து போகலான்னு வந்தேன். என்னப்பா படிச்சுட்டியாப்பா? நான் படிக்கவே இல்லைப்பா. அது திருடு. மொத்தம் படிச்சுட்டு வந்து வெறுப்பேற்ற வந்திருக்குது. அது நல்லா படித்ததுனால தான் இது சுற்றுது, ஊர் சுற்றி என்ன பண்ணுது, நான் படிக்கவே இல்லைப்பா இது சொல்லுது. மகா திருடு. படிச்சுட்டு வந்து படிக்கிறவனை கெடுக்க வந்திருக்குதுன்னு அர்த்தம். அது அதே போல தான் அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிறவன் செய்ய மாட்டான், வெளியரங்கமாக வந்து இதெல்லாம் பந்தா காட்டவே மாட்டான். ஜெபிக்க நான் சொல்ல அந்நிய பாஷை நான் பேசுகிறவன், நான் அந்நிய பாஷை பேசி வெளியே நீங்கள் கேட்கவே முடியாது. ஏன்னா நான் கர்த்தரோடு பேசுகிறவன், ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பேசுகிறவன். வேற எனக்கு சொல்லுது, தேவனுக்கும் உனக்கும் தெரிய மர்மத்தை பேசிக்கோ.
அந்நிய பாஷைனா யாரோடு பேசணும்? தேவனோடு மர்மத்தை பேசுகிறேன், மற்றவங்களோடு பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பேசினால் எப்படி இருக்கணும்? வியாக்கியானம் பண்ணுற ஒருத்தன் கூட இருக்கணும், அப்போ தான் பேசணும் பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் நமக்கு என்ன, 50 பேர் ஆராய்ச்சா 50 பேர் ஆவியில் நிரம்பணும். எவனாவது ஒருத்தன் நிரம்பலன்னு வச்சுங்களேன், அவன் பாவி, அப்படி தானே முடிவு பண்ணிடுவோம். நம்முடைய இந்த பார்வையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவன் உள்ளே பேசுகிற ஆளாக இருப்பான், நமக்கு என்ன தெரியும்? அந்த ரங்கத்தில் இருப்பது அவருக்கு தானே தெரியும். அவன் வெளியரங்கத்தை மாத்திரம் பார்த்துக்கொண்டு வெளியே லபதிவன் கத்துறதுனால மாத்திரம் அவன் அபிஷேகம் பெற்றவன்னு சொல்லிவிட முடியாது. அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, அவன் அந்த ரங்கத்தில் தேவனோடு எப்படி இருக்கான், அதெல்லாம் முக்கியம். சரி, போகட்டும். இந்த வாலண்டியர் வர்ஷிப்பில் ஒரு சின்ன கருத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீ என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. சீகேமுக்கு வந்தான், அவனே பலிபீடம் கட்ட. கர்த்தர் ஆபிரகாமுக்கு நீ என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. சீகேமுக்கு வந்தான், அவனே பலிபீடம் கட்டினான். அங்கேயாவது அவருக்கு சில தரிசனங்கள் இருந்தது, வாக்கு தத்தங்கள் கிடைத்தலாம் கிடையாது. ஆனால் இந்த பெத்தேலுக்கு மாய்க்கு நடுவே பலிபீடத்தை கட்டினாரு. God never instructed Abraham to have worship. நீ ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லலை. ஏனென்றால் ஆராதனை என்பது பியூர்லி வாலண்டரி. என் உள்ளத்துக்குள் இருந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்தணும்னு வரணுமே தவிர இன்னொரு தூண்டி வருவதில்லை. ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு நான் ஜெபித்து கடந்து போகிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒரு சரியான ஆராதனையை நாம் இந்த இடத்துல கவனிக்கிறோம். ஒன்று, பலிபீடம் கட்டி கர்த்தரை ஆராதிப்பது, பில்ட் அண்ட் வர்ஷிப். ஆராதனை என்பது முதல்ல என்ன செய்யணும்? பலிபீடம் கட்டப்பட வேண்டும். ஆதியாகமத்தில் பலி செலுத்தின 3 பேரை நீங்களானு கவனிக்கலாம். ஒன்று ஆபேல். ஆபேல் என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவனுக்கு மனிதனுக்கு நடுவே பலி மிருகத்தை கொண்டு வந்தார். எதை கொண்டு வந்தார்? பலி மிருகம். நோவா தேவனுக்கு தனக்கு நடுவே பலி பீடத்தை கொண்டு வந்தார். ஆபிரகாம் தேவனுக்கு தனக்கு நடுவே மனிதனை கொண்டு வந்தான். கவனிங்க, 3 பலிகள். ஒன்று ஆபேல். ஆபேல் எதை கொண்டு வந்தார்? தேவனுக்கு மனிதனுக்கு நடுவே என்ன வேண்டும்? ஒரு பலி மிருகம் வேண்டும். அடுத்தது நோவா என்ன கொண்டு வந்தார்? பலி மிருகம் கூட கண்ட இடத்துல செலுத்தக்கூடாது, பலிபீடம் கட்டித்தான் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, கண்ட இடத்துலலாம் உன் பலி செலுத்தாது. உன் கோத்திர உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 13-14 என்ன வாசிக்கிறோம்? கண்ட இடத்துலலாம் பலி செலுத்தாத, உன் கோத்திரங்களில் உன் தேவன் தெரிந்து கொள்ளுகிற இடத்துல மாத்திரம் பலி செலுத்த வேண்டும். அப்படியானால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கர்த்தரை ஆராதிக்கலாம்னு பைபிளில் போட்டிருக்குது. எல்லா இடங்களிலும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும்னு போட்டிருக்கு. ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாரும் தொழுது கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குது. தேவன் குறித்த இடத்துல தான் நீங்கள் நானும் பலி செலுத்தணுமே தவிர, யோசித்து பாருங்கள், கண்ட இடத்துல ஒரு ஆட்டுக்கு தோலை வச்சு தலைகளை கட்டினா அது கறிக்கடையாக மாறிடும். ஆனால் கர்த்தருடைய பலியாக மாறாது. கண்ட இடத்துல ஆற்ற வெட்ட என்னாலும் கறிக்கடை வைக்கலாமே தவிர என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு பலி என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் குறித்த இடத்துல செலுத்தினால்தான் அது என்ன? கர்த்தருடைய பலியாகுமே தவிர என்ன கறிக்கடை தான் அது. 3 மனிதர்கள் பலி செலுத்துகிறாங்க பழைய ஆதியாகமத்தில். ஒன்று, தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவே என்ன கொண்டு வரான்? ஒரு பலி, ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு தியாகத்தை, ஒரு பலியை கொண்டு வருகிறான். அடுத்தது நோவா என்ன பண்ணுறாரு? கர்த்தர் சொல்லலை, நல்லா கவனிங்க. God told Noah to build an ark, not an altar. ஒரு பலிபீடத்தை கட்ட சொல்லலையே. என்ன சொன்னார்? பேழையை கட்டுன்னு தான் சொன்னாரே தவிர பலிபீடத்தை கட்ட சொல்ல. ஸோ இட்ஸ் பியூர்லி வாலண்டரி. அவனுக்கு தோணுது கர்த்தரை எப்படி தான் ஆராதிக்கணும்? பலிபீடத்தின் மேலே தான் நான் ஆராதிக்க வேண்டுமே தவிர எங்கே இல்லை, கண்ட இடத்துல போட்டு தெருவில் போட்டு வெட்டக்கூடாது, கண்ட இடத்தினானதை அடிக்கக்கூடாது. எங்கே அடிக்கணும்? கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடம் செய்ய வேண்டும், அதில் தான் நான் கட்ட வேண்டும், அதில் தான் நான் பலி செலுத்த வேண்டும். ஆபிரகாம் சொல்ல அட்வான்ஸாக போகிறாரு. பலிமிருகம் சரி, பலிபீடமும் சரி, ஆட்டமாட்டா வெட்டினா பலி இப்போ சரியாகாது. யார் கொடுக்கணும்? ஒரு மனிதன் கொல்லப்பட வேண்டும். கிறிஸ்துவ நிழல் அங்கே கொண்டு வந்துட்டார் பாருங்க. அப்படின்னா பலிபீடம் என்பது, ஆராதனை என்பது எப்படி வரணும்? பியூர்லி வாலண்டரி. நோவாவுடைய வாழ்க்கையிலேருந்து நான் சில கருத்துக்களை வேகமாக சுட்டி. ஒன்று என்ன? பில்ட் அண்ட் வர்ஷிப். கட்டித்தான் என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். ரெண்டாவது என்ன செலுத்தினா தெரியுங்களா? சுத்தமான மிருகங்களை, ஹோலி வர்ஷிப். ரெண்டாவது அந்த ஆதியாகமம் 8:20-22 வசனங்கள் உள்ள ஒரு கருத்து என்ன? பில்ட் அண்ட் வர்ஷிப், கட்டி ஆராதிக்க வேண்டும். இரண்டாவதாக இட் இஸ் ஹோலி வர்ஷிப். சுத்தமானவைகளை தான் நோவாட்ட சுத்தமானதும் அசுத்தமானதும் உள்ள இருக்குது. அவன் எதை செலுத்தினால்? சுத்தமானவைகளை. மூன்றாவதாக செலக்ட் அண்ட் வர்ஷிப்.
செலக்டட் வர்ஷிப். அந்த சுத்தமானதில் கூட தெரிந்து கொண்டு ஆராதிக்கிறான் பாருங்க. சுத்தமானவைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டு ஆராதித்தான். செலக்டட் வர்ஷிப், அது தெரிந்து கொண்டு செலுத்துகின்ற ஆராதனை. 4வது தகன பலியாக செலுத்தினான். டோட்டல் சரண்டர், பூரணமான அர்ப்பணிப்பு. ஒரு ஆட்டை என்ன பண்ணிட்டான், முழுவதுமாக சுத்தமான வரைக்கும் என்ன பண்ணிட்டான், துண்டு துண்டாக வெட்டி வச்சு எரிச்சிட்டான். சகன பலி என்றால் அர்த்தம் என்ன, அங்கே ஒன்றும் மீதி இருக்காது. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்கு செலுத்துகின்ற ஆராதனை. ஒரு பையன், சின்ன பையன், நமக்கு தெரியும், 5 அப்பம் 2 மீன் கொடுத்தான் இல்லையா? கொடுத்தானா? மீதி எவ்வளோ வந்தது? 12 கூட வந்தது. மீதி துணிக்கு எவ்வளவு? நீங்கள் என்ன சொன்னீங்க? 12 கூட மீதி வந்தது இல்லை. அதுக்கு அந்த 12 கூட யாருக்கு போகணும்? அந்த பையன் தானே கொடுத்தான், அவனுக்கு தானே போகணும். ஆனால் ஏசா பின்னாடி கேட்பார், நீங்கள் அந்த 5 அப்பம் 2 மீனில் சாப்பிட்டீங்களே, மீதி எத்தனை கொண்டு கூட எடுத்தீங்க? 12. யாருக்கு? இவனுக்கு தான் எடுத்து போயிருக்கிறான். அந்த சின்ன பையனுக்கு சும்மா கையை கூட காட்டல. தங்கமான ஆளுங்க நம்ம ஆளு. 12 கூடையும் கொடுத்தவனே அவன். இந்த ஆண்டவரும் பாருங்க 13 கூடையாக கொடுக்கக்கூடாதா? பாவம், அவனுக்கும் ஒன்று கொடுறான் அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. அவரும் கொடுக்கல. அந்த பையன் யார் தெரியுங்களா? இந்த டோட்டல் சரண்டர். கொடுக்கறது என் வேலை, அதில் மீதி எவ்வளோ வரும்னு கணக்கு பார்க்கறது என் வேலை இல்லை. அதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு. அது ஆராதிக்கிறோம், நம்ம அப்படி தானே சொல்கிறோம். தசமபாகம் கொடுத்தால், தசமபாகம் ஏன் கொடுக்கணும்? தசமபாகம் ஏன் கொடுக்கணும்? வீட்டு கூரையை பிரிச்சுட்டு இடம் கொள்ளாமல் என்ன போங்கு பாருங்களேன். இவ்வளவு கொடுத்துட்டு வீடு ஃபுல்லாக வாங்கிட்டு வரோம். ஒரு வேளை இயேசுநாதர் கொடுக்கலன்னு நிறுத்திட்டாருன்னு வச்சிங்களேன், கொடுப்போமா? போய் இயேசுநாதர் சிலுவை விட்டு கீழே இறக்கி விட்டு சிலுவை தள்ளிட்டு போயிடுவான். எதுக்குன்னா அது துண்டு துண்டாக சிலுவையாக்கி விற்று காசு ஆக்கிடுவான். இயேசுநாதர் கொடுக்கல. இயேசுநாதர் மாத்திரம் வாங்கி கொண்டே இருந்து கொடுக்கறத ஒரு நாள் நிறுத்திட்டாருன்னு வச்சிங்களேன், இயேசுநாதர் கடை காலி ஆகிடும். எல்லாம் எதிர்த்த கடைக்கு போயிடுவோம். நம்மெல்லாம் கொடுப்பதினால் அமெரிக்க கொடுக்குறோமே தவிர கொடுக்காவிட்டால். ஒரு தேவமந்தன் ஒரு முறை சொன்னார், கோதுமை வாங்குறது வட இந்திய மிஷினரி. அவர் கோதுமை வாங்குறது கொஞ்சம் பணம் வச்சுருந்துருக்கிறாரு. சென்னையில் உள்ள ஒருத்தர் ஒரு மிஷினரி ஓடி போயிட்டு, அண்ணே இந்த மாதிரி அம்மா இறந்து போயிட்டாங்கண்ணே, ஊருக்கு போனேன்னே, காசு இல்லைண்ணே. இது யோசித்தாராம், இருந்தால் கோதுமை வாங்கினா பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் இதை நான் கொடுத்தேன்னு சொன்னால் தாயை போய் பார்ப்பான், பிணத்தையாவது போய் பார்ப்பானே. ஒரு மிஷினரி துக்கத்தோடு கிடக்கிறவன் காலம் முழுதும் அவனுக்கு அந்த குறை இருக்குமே. அப்போ நினச்சாராம், பிள்ளைகளா இல்லை ஊழியமாக நினச்ச போய் யோசித்தாராம், ஊழியத்துக்கு கொடுத்தா பிள்ளைகளை பண்ணி போடுவாரா? கொடுத்துட்டாரு. 3 நாள் தண்ணி கூட இல்லையா அந்த வீட்டில். 3 நாள் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னார், குடிக்கிறதுக்கு தண்ணி கூட ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு இல்லை. ஒருவேளை 1 கொடுத்தா 10 கொடுப்பார்னு கர்த்தர் சொல்லுவான்னு நம்பி அப்படி பண்ணியிருந்தா அந்த 3 நாள் பட்டினியில் என்ன பண்ணியிருப்பார்? கர்த்தரை தூஷித்திருப்பார்ல. ஏயா ஒன்றை நம்பி தானே கொடுத்தேன், ஏன் அப்படி கை வலிச்சிட்டேன், ரொம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டேன்னு திட்டிருப்பார்ல. சொன்னால் திட்டவே இல்லை. ஏன்னா கொடுக்கறது ஏன் வேலை, திருப்பி கொடுக்கணும்னு எப்போ அவருக்கு தெரியும் அப்போ அவர் கொடுப்பார். நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த கிவ் அண்ட் டேக் தான். இதை கொடுத்தோம். நான் நினச்சேன், சரி நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடறேன், டைம் ஆகிடுச்சு. ஆனால் ஒன்று எனக்கு இந்த கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் இந்த கை காலெலாம் முறுக்குறாங்களே, இவங்களெல்லாம் காதை முறுக்கணும்னு எனக்கு தோணும். ஏன்னா ஒரு சரியான இது இல்லை. அதாவது கர்த்தர் இதை கொடுப்பாருன்னு சொல்லி நீங்கள் நானும் யோசித்து கொடுத்தா அது ரொம்ப சீப் மென்டாலிட்டி இல்லை. இப்போ நான் போகிறேன்னு வச்சிங்களேன், இப்போ என்ன பார்த்தோன்னே, பிரதர் சாத்திரம் பிரதர் வாங்க பிரதர் டீ சாப்பிடுங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன்னு வச்சிங்களேன், சரி ரொம்ப அன்பாக சொல்ல வாங்கிட்டு குடிக்கும்போது நீங்கள் போன பதங்களும் வரும்போது ஒரு டீ வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதான் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னால் செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? அப்படி தானே இப்போ கற்றுட்ட, நீங்கள் அதை கொடுத்தீங்கல்ல நான் இதை கொடுக்குறேன் உனக்கு. ரொம்ப அவ்வளோ சீப்பான கடவுளாக நம்ம ஆராதிக்கிற கடவுள். சின்ன வயசில் நான் 5வது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். 6வது ஒரு மிஷன் ஸ்கூலில் கொண்டு சேர்த்தாங்க. அங்கே போகும்போது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு ரோடு இருக்குது. ரோடு வழியாக போனால் கொஞ்சம் லேட் ஆகும். திருட்டு வழியிலலாம் போனால் ஒரு செவரி ஏறி குறிச்சா அது விலை. இப்போ வந்து அங்கே என்ன இருக்குன்னா தோட்டங்கள் தான் இருக்கும். இப்படி ஏறி குறிச்சா அப்படி ஏறி குறிச்சா சீக்கிரம் போயிடலாம். டைம் ரொம்ப கெயின் ஆகும். டைம் எதுக்கு, மாங்காய் அடிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அப்புறம் அதனால் என்ன பண்ண, இப்படி ஏறி குறித்து போவோம். போகும்போது அங்கே வழியில் ஸ்கூலுக்கும் அந்த வழிக்கும் நடுவில் சின்ன சந்து இருக்கும். அந்த சந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பா வச்சுருப்பான், அதுக்குள்ளே சில காயின்ஸ் போட்டிருப்பான், அப்படி அடிப்பான். முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய படம் வச்சுருப்பான், யானை குதிரை பேய் நாய் எல்லாம் இருக்கும். அதில் என்ன பண்ணுவான்னா, இதில் வச்சா 1 வச்சா 2, இதில் வச்சா 1 வச்சா 4, இதில் 1 வச்சா 3 இப்படி வச்சுருப்பான்.
அவன் போட்டு அடிப்பான். அங்கெல்லாம் பார்ப்போம், எனக்கு வைக்கிறதுக்கு காசு இருக்காது, ஆனாலும் ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். இவன் தான் எடுக்கிறான், அவன் தான் பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு ஒதுன்னு எடுத்ததே இல்லை, எல்லாம் விட்ட வந்தானே தவிர ஒரு வேலை எடுத்ததில்லை. ஆனால் என்ன பண்ணுவேன்னா, இவன் ஆசையாக இருக்கும், 1 வச்சா 2 எப்படா கொடுப்பான், 1 ரூபா வச்சா 2 ரூபா கொடுத்துருவான் நாம. ஏன்னா ஒரே ஆச்சரியம். எது வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் அந்த ஆச்சரியம் இருந்தது. சபைக்கு வந்த உடனே புரிஞ்சுது, டே அவனோட நம்மகிட்ட கில்லாடி இருக்காண்டா, 1 வச்சா 10ன்றான் பாருங்க ஆளு. நம்ம ஆளு அவனை விட கில்லாடிடா, அவனே 1 வச்சா 2 தான் கொடுப்பான்னா, இவன் 1 வச்சா 10 கிடைக்கும்னு அடிக்கிறான் பாரு, டப்பா எடுத்து அடிக்கிறான் பாரு. கர்த்தர் அவ்வளோ சீப்பாக இடப்பட வேண்டாம். அது எப்படின்னா, கர்த்தரை ஆராதிப்பது வந்து நான் ஆராதிச்சுட்டா எனக்கு அதை கொடுத்துருவாரு. இட் இஸ் நாட் இட் ஆல் வர்ஷிப், பியோர்லி வாலண்டரின்னு சொல்லுவேன்னா டோட்டல் சரண்டர். கொடுப்பது ஏன் வேலையா, கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, உங்களுக்கு மரியாதைன்னா கொடுங்க, எனக்கு கொடுக்கணுன்னா கொடுங்க, இல்லைன்னா போங்க, அவ்வளோதான். அது எதிர்பார்த்து ஒரு ஆராதனை செய்கிறோம். நம்ம ஆராதனைகள் 99.9 எதிர்பார்த்து செய்யப்படுகின்ற ஆராதனை தான். இந்த ஆராதனை தான். இது எனக்கு நேரம் இல்லை, எனக்கு ஒவ்வொன்றே ஒரு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணால் தான் என் ஆவி அடங்கும். கட்டி ஆராதிப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. சும்மா உங்களுக்கு ஸ்கெலிட்டனாக சொல்லிட்டு போயிருக்கேன். ஏன்னா மணி 12 தாண்டிச்சு. இது மேலே உங்கள் பொறுமையை சோதிக்கக்கூடாதுன்னு நான் இப்போ நிறுத்துகிறேன், சரியா? தயவுசெய்து வீட்டில் போய் இதை தியானித்து பாருங்கள். நோவாவின் ஆராதனை மிக மிக சிறந்த ஆராதனை. அவனுக்கு எந்த ரோல் மாடலும் கிடையாது அதுக்கு முன்னாடி. He is the one who brought the altar between man and God. தேவனுக்கு மனிதருக்கு நடுவிலே ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்த ஆசாமி இவர் தான். ஆபிரகாம் ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? ஆதியாகமம் 4:26 சேர்த்து ஏனோஸ் பிறந்தபோது என்ன பண்ணால், கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டான் இல்லையா? அதுக்கப்புறம் 18 தலைமுறைகள் யாருமே கர்த்தரை ஆராதிக்கல. 19வது தலைமுறை தான் ஆபிரகாமின் தலைமுறை. 18 தலைமுறைகளாக நின்று போன ஒன்றை தொடங்குறாரு பாருங்களேன். யார் இவருக்கு சொன்னார் தொடங்கணும்னு? நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க அப்பா தேராக அந்நிய தெய்வத்தை ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க. நோவாலிருந்து ஆரம்பிச்சு தேவஸ் டிக்ளைனிங், இறங்கி 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 என்ன போய் தெரியுங்களா? விக்கிரகங்களை வணங்குற இடத்துக்கு போயிட்டான் பாருங்க அவன் சந்ததி. அந்த விக்கிரகங்களை ஆராதித்து கொண்டிருக்க இடத்துல இருந்து ஏப்ரஹாம் டர்ன்டு, ஆபிரகாம் திரும்புகிறான். எதற்கு? ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டு, அவருடைய நாமத்தை நான் ஆராதிக்க வேண்டும் என்று அவன் திரும்புகிறாரே. கதை வருகை தாமதத்தில் அடுத்து நான் தொடர்ந்து கவனிப்போம். அந்த இம்ப்ரூவ்டு வர்ஷிப்போட தன்மைகள் மிக மிக முக்கியமானது. வருகை தாமதித்தால் அடுத்த முறை கவனிப்போம். நாம் ஜெபிப்போம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை மாத்திரமல்ல, நமது ஊழியங்களுக்கெல்லாம் நமக்கு முன்னோடியானவர். அவருடைய வாழ்க்கையில் ப்ளஸ் மைனஸ் 2மே இருக்குது, நன்மை தீமை 2மே இருக்குது. ஆவியானவர் ஒன்றை கூட மறைக்காமல் ஒழிக்காமல் அப்படியே எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா நமக்கு பாடம் இதெல்லாம். நீங்கள் நானும் கற்று கண்டு உணர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு இதை முன்னாடி இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தவாண்டி தோல்வியை எழுத வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் எழுதி வைத்திருப்பதற்கு ஒரே ஒரு நோக்கம், பிற்காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு அது ஒரு பாடம். அதனால் ஆபிரகாம் என்ற பரிசுத்தவான்களை பரிகாசம் பண்ணுவதற்கல்ல இது எழுதப்பட்டது, நாம் படிப்பினை பெறுவதற்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை கேட்போம், கிருபையை கேட்போம். தகப்பனே, எங்களுடைய ஆராதனைகள் பரலோகம் விரும்புகின்ற, பரலோகம் அங்கீகரிக்கின்ற, பரலோக ஆசையோடு பார்க்குற ஒரு ஆராதனை இருக்கும்படி எங்கள் ஆராதனை மாற்றுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அதை கொடுப்பார்.